அத்தியாயம் 1. கண்ணாடி முன் அமர்ந்திருந்தாள் வினிதா. உனக்கென்ன ராஜகுமாரி மாதிரி இருக்க? உன்னை ஒரு நல்லவன் கையில் ஒப்படைக்கிற வரை கட்டி காக்கணுமே, அதுக்குத்தான் சொல்றேன். நேரத்தோடு வீட்டுக்கு வந்துடுமா. ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக வேலை பார்க்கும் வினிதா அம்மாவின் பார்வையில் உலகம் தெரியாத குழந்தை. காலையில் தோழி சரோ சொன்னது வினிதாவுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஆளை அசத்துற மாதிரி அப்படி ஒரு அழகை கடவுள் உனக்கு மட்டும் எப்படி கொடுத்தாருன்னு தெரியலை. ஏன், உனக்கு பொறாமையா இருக்கா? ஆமாம், பின்ன இருக்காதா? இங்கே வேலை செய்கிற ஆம்பளைங்க எல்லாம் உன்னைத்தானே எல்லாத்துக்கும் தேடி வர்றாங்க. அதுவும் நம்ம தலைமை பொறுப்பாளர் பிரபாகர். நீ ஒரு நாள் வேலைக்கு வராட்டியும் வினிதா வரலையா, இன்னைக்கு ஆஃபீஸே டல் அடிக்குதுன்னு புலம்பி தள்ளிடுவாரு. வினிதா, என்ன பண்ணுற? அம்மா அறையுள்ளே வந்தாள். அப்பா காலையில் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலை. என் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? தானாக தேடி வர்றதை ஏன் நிராகரிக்கணும்? நல்ல இடம் இப்படி அமையிறது கஷ்டம்மா. யோசிக்கணும்மா. இதில் யோசிக்க என்னடா இருக்கு? உனக்கு கல்யாண வயசு வந்தாச்சு. அப்பா என்ன சொல்கிறாரு? அப்பாவுக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வினிதாவுக்கு இப்படி ஒரு இடம் அமையணும்னு தான் நினச்சேன். பையன் நல்ல அழகு, பார்க்கறதுக்கு இந்தி பட ஹீரோ மாதிரி இருக்கான். MBA படிச்சிருக்கான். சென்னையிலேயே 2 வீடு இருக்கு. அம்மா அப்பா இல்லை, ஒரே அக்கா. கல்யாணமாகி சூரத்தில் இருக்கா. அவனும் தனியார் நிறுவனத்தில் மேலதிகாரியாக நல்லா சம்பாதிக்கிறான். நீ மட்டும் சரின்னுட்டா பேசி முடிவு பண்ணலாம்னு சொன்னார். என்னம்மா நீ, கொஞ்ச நாள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா கல்யாணம் குழந்தை குட்டின்னு ஒரு வட்டத்தில் தள்ளிடுவே போலிருக்கே. இதுதானே வாழ்க்கை? பெண்ணாக பிறந்தவ மகளாக, மனைவியாக, தாயாக பரிமளிக்கணும். அதில் இருக்கிற சந்தோஷமும் நிறைவும் தான் ஒரு பெண்ணை பூரணத்துவம் அடைய செய்யும். அம்மா, நல்லா பேசுகிற. ஆனால் எனக்கு தான் அதுக்குள்ளே கல்யாணம்னு ஒரு சின்ன தயக்கமாக இருக்குது. நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு. உன் வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சு தரணுங்கிறது தான் எங்கள் விருப்பம். சொல்கிறத கேளுடா. இந்த மாதிரி நல்ல இடம் அமையிறது கஷ்டம். சரிம்மா, உங்கள் இஷ்டம். சந்தோஷத்தில் மகளை கட்டி கொண்டாள் சிவகாமி. சொல்லுக்கா, எப்படி இருக்க? மாமா என்ன தொழில் விஷயமா அலைஞ்சிட்ருக்காரா? அவருக்கே 24 மணி நேரம் பத்தாது. சரி, பொண்ணோட படத்தை பார்த்தியா? உனக்கு சம்மதம் தானா? உன்கிட்ட ஃபோனை எதிர்பார்த்தேன், கூப்பிடவே இல்லை. சாரிக்கா, வேலை பளு. நானே கூப்பிடணும்னு தான் இருந்தேன். பொண்ணு ரொம்ப அழகா தேவதை மாதிரி இருக்காடா. அமைதியாக இருந்தான். அதான்க்கா எனக்கு தயக்கமாக இருக்கு. என்னடா சொல்கிற? ஆளை அசத்துற அந்த அழகு, கண்களில் தெரிகிற கர்வம், எனக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்கிற மாதிரியான புன்னகை. நீ என்ன பைத்தியமாடா? இப்படி ஒரு அழகை உனக்கு மனைவியாக வர கொடுத்து வச்சிருக்கணும். அது புரியாமல் என்னென்னவோ பேசுகிற. நீ என்ன சொல்கிற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அவ சென்னையிலேயே வேலை பார்க்கிறா. சௌகரியமாக இருக்கும். வேண்டாம்க்கா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். அது உன் இஷ்டம். சரி, மேற்கொண்டு பேசு, பார்ப்போம். நான் அடுத்த வாரம் புறப்பட்டு வர்றேன். நிச்சயமே பண்ணிடலாம். அக்கா, என் கல்யாண விஷயமா நான் பரத்கிட்டே பேசணும். யாரு? துபாயில் இருக்கானே, அவனை சொல்றியா? ஆமாம். நல்லா கேளுப்பா. 2 பேரும் இணைப்பிரியா நண்பர்களாச்சே. அவனையும் கேட்டுட்டு முடிவு பண்ணி சொல்லு. நான் புறப்பட்டு வர்றேன். சரிக்கா, வச்சுடுறேன். ஃபோனே வைத்தவன் காகித உரையிலிருந்து படத்தை எடுத்தான். என்னையா கல்யாணம் பண்ண இவ்வளவு யோசிக்கிற? என்னோட அழகு உன்னை மயங்க வைக்காம பயப்பட வைக்குதா? உதட்டை சுழித்து சிரிப்பது போல் தோன்ற முதலாக வினிதாவின் அழகை ரசிக்க ஆரம்பித்தான். சமையலறையில் எண்ணெயில் வேகும் உளுந்தவடையின் வாசனை வாசல் வரை வந்தது. வீட்டினுள்ளே அடியெடுத்து வைத்த பரமசிவம் சூடாக இருந்த வடை ஒன்றை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 6 மணிக்கு மேலே தானே வர்றேன்னு சொன்னாங்க. ஆமாம், நீதான் எல்லாம் தயார் பண்ணிட்டே போல இருக்கே. கேரட் அல்வா, பஜ்ஜி, வடைன்னு அசத்திட்ட. இந்த வினிதா நாம் சொன்னதை கேட்காம வேலைக்கு கிளம்பி போயிட்டா. அதான் யோசனையாக இருக்குது. சொன்ன மாதிரி அவள் 5 மணிக்குள்ளே வந்துடுவா. எதுக்கும் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துங்க. வேண்டாம் சிவகாமி, தேவையில்லாமல் அவளை ஏன் டென்ஷன் பண்ணணும்? சொன்னா கேளுங்க. சரி, விடமாட்டியே. இரு, கூப்பிடுறேன்.
செல்போனை எடுத்து வினிதாவின் எண்களை ஒளிர விடுகிறார். அப்பா, நான் மறக்கலை. சரியா 5 மணிக்கு வீட்டில் இருப்பேன். அம்மா ஞாபகப்படுத்த சொன்னாங்களா? தெரியும். அவங்க நச்சரிப்பு தாங்காமத்தான் நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்க. வச்சுடுறேன். பார்த்தியா, உன் மகள் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. சொன்ன மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்குள்ளே உங்கள் பொண்ணு வந்தா சரி. வந்துடுவா, பொறுமையா இரு. சரி, உங்களுக்கு காஃபி தரட்டுமா? வேண்டாம், வடை ரொம்ப நல்லா இருக்கு, அதையே எடுத்துக்கிறேன். தட்டில் மேலும் 2 வடைகளை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தார். பஞ்சாயத்தில் கட்டட பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றவர் பரமசிவம். சம்பாத்தியத்தில் சின்னதாக ஒரு வீடு. மகளை படிக்க வைத்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டார். கல்யாணம் நல்லபடியாக முடிந்துவிட்டால் தன் மனசின் பெரும் பாரம் குறைந்துவிடும் என்ற நினைப்பில் பொருத்தமான வரனை தேடிக்கொண்டிருந்தார். மணி 5:30 ஆகுது. இன்னும் காணோம் பாருங்க. வந்து முகம் கழுவி அலங்காரம் பண்ண நேரம் வேண்டாமா? பரமசிவத்துக்கும் வினிதா ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்ற எண்ணம் வரத்தான் செய்தது. அதற்குள் செல்போன் அழைக்க வினிதா தான் கூப்பிடுறா. சொல்லுமா, கிளம்பிட்டியா? வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுப்பா, ஒர்க் ஷாப்பில் நிற்கிறேன். இங்கே பாரு, நேரமாச்சு. வண்டியை நாளைக்கு எடுத்துக்கலாம். ஒரு ஆட்டோ பிடிச்சு சீக்கிரமாக வந்து சேருமா. என்னப்பா இது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். கண்டிப்பாக உடனே கிளம்பிடுவேன். சொன்னா கேளு, நீ வர்றதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டா நல்லா இருக்காது. சரிப்பா, கிளம்புறேன். ஃபோனை வைக்க வாசலில் கார் வந்து நிற்க, என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்ன நேரத்துக்கு முன்னையே வந்துட்டாங்க போல இருக்கு. பரபரப்பானால் சிவகாமி. இந்துமதி முன்னே வர அவளை பின்தொடர்ந்து திவாகர். வாங்க வாங்க. புன்னகையுடன் பரமசிவமும் சிவகாமியும் வரவேற்க, 6 மணிக்கு மேலே தான் வர்றதா இருந்தோம். ஷாப்பிங் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் நேராக வந்துட்டோம். பழக்கூடையை கொண்டு வந்து டிரைவர் உள்ளே வைக்கிறான். அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்த திவாகர் அக்காவை பார்க்கிறான். சேலம் மின்வாரியத்தில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவர் ஜனார்த்தனன். எங்களுக்கு நல்லா பழக்கம். அவர் சொல்லித்தான் உங்கள் பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தோம். சொன்னாருமா, உங்கள் வீட்டுக்காரர் வரலையா? அவர் வியாபாரத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அவரை எதிர்பார்த்தா தாமதமாகும். இது நல்ல காரியம். சீக்கிரமே பேசி முடிக்கலாம்னு புறப்பட்டு வந்தோம். சிவகாமி மாப்பிள்ளையை பார்க்கிறாள். நம்ம வினிதாவுக்கு பொருத்தமானவராகத்தான் இருக்கிறார். கலையான முகம், 6 அடி உயரம், பார்வையில் ஒரு கம்பீரமும் கண்ணியமும் தெரிகிறது. நிச்சயம் நல்லவராகத்தான் இருப்பார். சிவகாமி, போய் காஃபி டிஃபன் எடுத்துட்டு வா. இருக்கட்டும், முதலில் பெண்ணை பார்ப்போம், அப்புறம் சாப்பிடலாம். அது பரமசிவம் தயங்க, என்ன பெண்ணுக்கு அலங்காரம் முடியலையா? நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம், வெயிட் பண்ணுறோம், மெதுவாக வரட்டும். இந்துமதி சொல்ல, இல்லை வினிதா இன்னும் வேலை முடிஞ்சு திரும்பலை. வழியில் வண்டி பஞ்சர், அதனால் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. இந்துமதியும் திவாகரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். வண்டியை உள்ளே நிறுத்தியவள் வாசலில் நிற்கும் காரை பார்த்தபடி ஹாலுக்குள் நுழைகிறாள். வாங்க, நான் உங்களை காக்க வச்சுட்டேன். இதோ 1 நிமிஷம், முகம் கழுவிட்டு வர்றேன். அடுத்த 5வது நிமிடம் சிரித்த முகத்துடன் அவர்கள் முன் வந்து நிற்கிறாள். இன்னைக்கு உனக்கு ஆஃபீஸில் வேலை அதிகமா? லீவு போடாமல் கிளம்பி போயிட்ட போல இருக்கு. இந்துமதி கேட்க திவாகரை ஓர கண்ணால் பார்த்தபடி, அப்படியெல்லாம் இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு நாள் லீவு போடணும்? நீங்கள் 6 மணிக்கு வர்றதாக சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்துடலாம்னு பார்த்தேன். இந்த வண்டி காலை வாரி விட்டுருச்சு. என்ன இது, பெண் பார்க்க வந்திருக்கிறோம். இதுவரை பழகாத அந்நிய மனிதர்கள் என்ற நினைப்பு சிறிதும் இல்லாமல் ரொம்ப சகஜமாக பேசுகிறாளே. தன் அக்காவிடம் அவள் பேசுவதை விழிகள் விரிய பார்த்தான் திவாகர். அதற்குள் டிஃபன் தட்டுடன் அங்கு வந்த சிவகாமி அவர்கள் முன் வைத்துவிட்டு, நீங்கள் சாப்பிடுங்க, வினிதாவை பட்டு சேலை கட்டிட்டு வர சொல்கிறேன். எதுக்குமா? அவர்களும் வந்தாச்சு, என்னை பார்த்தாச்சு, தேவையில்லாத சம்பிரதாயம் எதுக்கு? சொன்னபடியே திவாகரை ஏறிட நேருக்கு நேரான அவள் பார்வையை சந்திக்க முடியாமல் தலைகுனிகிறான். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்கள் வினிதா கொஞ்சம் சோஷியல் டைப். மனசில் பட்டதை மறைக்காமல் பேசிடுவா. பரமசிவம் சொல்ல, இருக்கட்டும், அவ சொல்கிறது சரிதானே. குடும்ப நிலவரங்களை அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்த அக்காள் எதுவும் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருக்கும் திவாகரிடம், என்னடா வந்ததிலிருந்து வாய் திறக்காம இருக்க?
பொண்ணுக்கிட்ட ஏதாவது பேசு. நீங்கள் எத்தனை வருஷமாக வேலைக்கு போகிறீங்க? அப்பா, பேசியாகிவிட்டது. 2 வருஷமா. அதற்கு மேல் அவளிடம் என்ன கேட்பது? யோசிக்க, நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்களா? உங்கள் கம்பெனி கிளை வேறு எங்கெல்லாம் இருக்கு? வினிதா சகஜமாக அவனை நோக்கி கேள்வி கணைகளை தொடுக்க, நான் 4 வருஷமாக சென்னையில் இருக்கேன். எங்கள் கம்பெனி கிளை கோயம்புத்தூர், ஹைதராபாத்தில் இருக்கு. முதலில் ஹைதராபாத்தில் தான் வேலை பார்த்தேன். அம்மா, 2 பேரும் மனசு விட்டு கொஞ்ச நேரம் பேசட்டும். பெரியவங்க நாம பேசி முடிவு பண்ணுறதை விட அவங்க பேசிக்கிட்டா தான் நல்லது, சொன்ன இந்து. வினிதா, நீங்கள் 2 பேரும் மாடியில் போய் பேசிட்டு இருங்க. அரை மணி நேரம் கழித்து வந்தால் போதும். எஸ், வாங்க போகலாம். திவாகரை பார்த்து சொன்னபடி வினிதா படிகளில் ஏற நிதானமாக அவளை பின்தொடர்ந்தான். உங்கள் அக்கா இந்த காலத்து பெண்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க சொல்லாட்டியும் உங்களோடு தனியாக பேசணும்னு நானே சொல்லியிருப்பேன். மொட்டை மாடியின் சுவரில் சாய்ந்து நின்றபடி சுடிதார் துப்பட்டா காற்றில் பறக்க முன்னெற்றியில் கற்றையாக வந்து விழும் முடியை கைகளால் ஒதுக்கியபடி அவனை பார்க்கிறாள். நீங்கள் கொஞ்சம் ரிசர்வ்டு டைப் மாதிரி தெரியறீங்க. ஒரு பெரிய கம்பெனியில் மேலதிகாரியாக இருக்கீங்க. நிறைய பேருடன் தொடர்பு பழக்கங்கள் இருக்கும். ஆனால் என்கிட்ட பேச ஒரு தயக்கம். எதனால்? தலை நிமிர்ந்து அவளை பார்க்கிறான். யாரோ ஒருத்தி. நமக்கும் இவங்களுக்கும் இடையே ஒன்றுமில்லைனா நானும் தைரியமாக பேசிடுவேன். ஆனால் நீதான் என் மனைவியாக வரப்போகிறேன்னு நினச்சி உங்ககிட்ட பேசும்போது, நான் தான் உங்கள் மனைவின்னு முடிவே பண்ணிட்டீங்களா? அதுக்கு என் சம்மதம் வேண்டாமா? அதிர்ச்சியுடன் அவளை பார்க்கிறான். பயப்படாதீங்க, அப்படி சொல்ல மாட்டேன். என்னவோ தெரியலை, பார்த்ததும் எனக்கும் உங்களை பிடிச்சிருச்சு என்கிறாள். நிஜமாதான் சொல்றியா? ஆமாம், கல்யாணம் இப்போ வேண்டாம்னு தான் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன். பெண் பார்க்க வரட்டும், ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிச்சுடலாம்னு மனசில் நினச்சிருந்தேன். ஆனா சொல்லு, என்ன ஆனா? இப்படி ஒரு அப்பாவியான அழகான ஒருத்தர் இனி கிடைக்க மாட்டாருன்னு உங்களை பார்த்ததுமே எனக்கு தோணுச்சு. அவள் உதட்டை சுழித்து அழகாக சிரிக்க அந்த அழகில் மயங்கி போகிறான் திவாகர். அப்ப கீழே போய் 2 பேருக்கும் சம்மதம்ங்கிறதை சொல்லிடுவோமா? என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்கள் மூடி டைப் இல்லையே. இப்போ உங்ககிட்ட இருந்த தயக்கம் போன மாதிரி தான் தெரியுது. நான் சொல்கிறது சரிதானே? ஆமாம் வினி, நீ எனக்கு உரிமையாக போகிறவங்கிற நினைப்பே சந்தோஷத்தை கொடுக்குது. முதலில் உன்னை பார்த்ததும் நீ சகஜமாக பேசியது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. வெட்கத்தோடு பேச தயங்கி தலை குனிஞ்சு நிற்கிற பெண்ணை எதிர்பார்த்து தான் வந்தேன். ஆனால் உன் பேச்சு, எளிமை, கண்ணை கட்டி போடும் அழகு எல்லாமே உங்களை மயக்கிடுச்சு, அப்படித்தானே? ஆமாம், இந்த பேரழகி என் மனைவியாக போகிறாங்கிற நினைப்பே ஒரு புத்துணர்வை கொடுக்குது. என்னை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? உன்னை பிடிச்சிருக்கு. என் மனசுக்கு உகந்தவளாக இருப்பேன்னு தோணுது. நீ இத்தனை நாள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல மகளாக இருந்தா. இனி இந்த திவாகருக்கு அன்பான மனைவியா, என் சாம்ராஜ்யத்தின் மகாராணியாக வாழப்போற. எனக்கு இது போதும் வினிதா. காதலுடன் தன்னை பார்க்கும் திவாகரின் கண்களை சந்தித்தவள் பெண்ணுக்கே உரிய நாணத்துடன் தலைகுனிகிறாள். மிஸ் வினிதா. வினிதா திவாகராக மாறி 3 மாதங்கள் முடிய போகின்றன. திவாகரின் அன்பு மழையில் நனைந்து திக்குமுக்காடுகிறாள். ஒரு நிமிடம் கூட பிரிய மனமில்லாமல் தன் பின்னே சுற்றி வரும் திவாகரை பார்க்கும்போது தான் செல்லமாக வளர்த்த நாய்க்குட்டியின் நினைவுதான் அவளுக்கு வருகிறது. வினிதா, உனக்கு ஆஃபீஸ் போக கார் வாங்கி தரப்போகிறேன். என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு எதுக்கு தனியாக காரு? நான் மொப்பட்லேயே போகிறேன். அப்புறம் நான் மட்டும் காரில் போகிறேன். என் மகாராணி நீ ஏன் கஷ்டப்படணும்? அதான் உனக்கு தனி கார். இன்னும் 1 வாரத்தில் வந்துடும். ரொம்ப தேங்க்ஸ். உன்னை நல்ல மாதிரி வச்சுக்கணும்னு தான் என் ஆசை. வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. நமக்கு இருக்கிற சொத்துக்கு நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை வினி. அது சரி வராது. என்னால் வேலையை விட்டுட்டு வீட்டில் அடைஞ்சு கிடக்க முடியாது. என் சுதந்திரமே பறிப்போன மாதிரி இருக்கும். சொன்னால் புரிஞ்சுக்க திவா. அவள் ஆசையாக திவா என்று கொஞ்சலாக அழைத்ததால் அதற்கு மேல் எதுவும் பேச மாட்டான். நீ ரொம்ப கொடுத்து வச்சவ வினிதா. கடவுள் சில பேரைத்தான் இப்படி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி வைப்பாரு. அதிலே நீ ஒருத்தி.
ஏன் அப்படி சொல்கிற சரோ? நல்ல பெற்றோருக்கு ஒரே செல்ல மகளாக உன்னை படைச்சாரு. அது மட்டுமா, தேவைக்கு மேலே அழகையும் கொடுத்துருக்காரு. இப்போ சகல வசதிகளோடு ஆணழகனாக இருக்கிற திவாகரை கணவராக தந்து உன் வாழ்க்கையை சிகரத்தில் ஏற்றி வச்சிருக்காரு. தன் பெண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு உனக்கு போக வர புதுசாக கார், மகாராணி மாதிரி உலா வர்றதை பார்த்தா பொறாமையாக இருக்கு. அடி பாவி, உன் தோழியை பார்த்தே பொறாமைப்படுறியா? விளையாட்டுக்கு சொன்னேன் வினிதா. ஆனால் புதுசாக கார் வாங்கினதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் விருந்தே தர்ற, சரியா? கொடுத்துட்டா போச்சு. சரோவுக்கு மட்டும்தான் விருந்தா, எனக்கு இல்லையா? சிரித்தபடி அவர்களை பார்த்தான் அவர்களுடன் வேலை பார்க்கும் மோகன். வினிதாவின் அழகில் மயங்கியவன்தான் இவன். ஆனால் தன் மனதில் இருக்கும் காதலை வினிதாவிடம் சொல்ல தைரியம் வரவில்லை. எதிர்பாராமல் இவ்வளவு சீக்கிரம் அவள் திருமணம் செய்து கொள்வாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. ஒரு நாள் வேலைக்கு வந்தவள், மோகன், ஒரு தித்திப்பான செய்தி, எனக்கு திருமணம் நிச்சயமாகி இருக்கு, அடுத்த மாதம் கல்யாணம் என்று சொன்னபோது அதிர்ந்து போனான். தன் ஏமாற்றத்தை வெளிக்காட்டாமல் மனதில் போட்டு புதைத்தான். இந்த தேவதையை காதலிக்க மட்டும்தான் தனக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. கல்யாணம் பண்ணி வாழ கொடுத்து வைத்தவன் வேறு யாரோ. தன்னுடைய காதல் அஸ்தமனமாகிவிட்டதை ஒருவாறு ஜீரணித்து கொண்டான். என்ன மோகன், உங்களுக்கும் சேர்த்தே விருந்து தர்றேன், சாயந்தரம் ஆஃபீஸ் முடிந்ததும் போகலாம், வினிதா சொல்ல உற்சாகமாக தலையசைத்தான். அத்தியாயம் 2. பால் பாசந்தி, அல்வா, குலோப் ஜாமுன் என்று ஆர்டர் செய்திருந்த இனிப்பு வகைகள் மேஜையில் வைக்கப்பட்டிருக்க பாசந்தியை சுவைத்தபடி வினிதாவை பார்த்தான் மோகன். கொடுத்து வைத்தவள் இவள் அழகுக்கு தகுந்தாற்போல் பெரிய இடமாக அமைந்துவிட்டது. நிச்சயம் என் காதலை சொல்லியிருந்தால் கூட அதை ஏற்றுக்கொண்டிருப்பாளா தெரியாது. சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு, படித்த படிப்பு மட்டுமே அவனை கௌரவமாக வாழ வைத்து கொண்டிருந்தது. கூடவே வயதான தாய். என்ன மோகன், என்ன யோசனை? எல்லாம் உங்களை பற்றி தான். கணவர் உங்கள் மேலே ரொம்பவும் பிரியம் வச்சிருக்காருன்னு கல்யாணமாகி 3 மாசத்தில் பரிசாக கார் வாங்கி தந்ததிலிருந்து நல்லா தெரியுது. சந்தோஷத்தில் கண்ணம் சிவக்க வினிதா புன்னகைத்தாள். செல்போன் சினுங்க. சொல்லுங்க. சாரி, உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் தான் இருந்தேன். நண்பர்கள் விருந்து கேட்டாங்க, நான் அப்படியே ஓட்டலுக்கு வந்துட்டேன். இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே இருப்பேன், பாய், வைத்தாள். யாரு, உங்க கணவரா? இது மோகன். என்னடி சொல்றாரு? சரோ கேட்க, அவருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்ல மறந்துட்டேன்பா, எனக்காக வீட்டில் காத்துட்ருக்காரு. அப்புறம் மோகன், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலைன்னு சொன்னீங்களே, எப்படி இருக்காங்க? வயதானாலே வர்ற நோய்தான், இப்போ பரவாயில்லை. மோகன், சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் அம்மாவோட சுமையை குறைக்க பாருங்க, சரோ சொல்ல. உங்கள் தோழிக்கு அடித்த மாதிரி அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் அடிக்குமா? ராஜகுமாரன் மாதிரி திடீர்னு ஒருத்தர் வந்து தாலி கட்டிட்டாரு. எனக்கான ராஜகுமாரி எங்கே இருக்கான்னு தெரியலையே. மோகன் விரக்தியாய் சொல்ல வினிதா அவனை பார்த்து சிரித்தாள். சாரி திவா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்ல, நீ வருவேன்னு நினச்சி லட்சுமி அம்மா காப்பி போட்டு தர்றேன்னு சொன்னது கூட வேண்டாம்னு சொல்லிட்டு உனக்காக காத்துட்டு இருந்தேன். சரி, ஏதாவது சாப்பிட்டீங்களா? ராத்திரிக்கு பூரி கிழங்கு செய்ய சொல்லட்டுமா? வேண்டாம், தோசை போதும். அது சரி, தோழியோடு இப்படி அடிக்கடி ஹோட்டலுக்கு போவியா? இல்லைங்க, புதுசாக கார் வாங்கினதுக்கு ட்ரீட் கேட்டா, அதான் சரோ மோகனை அழைச்சிட்டு போனேன். மோகனா? ஆமாங்க, நம்ம கல்யாண வரவேற்பின் போது அம்சமாக உங்கள் பக்கத்தில் நின்று போஸ் கொடுத்தானே, அவன்தான். நீ ஆண் நண்பர்களோடு கூட வெளியில் போவியா? அவனை ஆழ்ந்து பார்த்தவள், என்னோடு வேலை பார்க்கிறவங்க, இதில் ஆண் பெண் பேதம் என்ன? எல்லாரும் என் நட்பு, அவ்வளவுதான். சரி, இனிமே இப்படி போகிறதுன்னா என்கிட்ட தகவல் சொல்லிட்டு போ. பதில் பேசாமல் அவனை உறுத்து பார்த்த வினிதாவுக்குள் முதலாக திவாகரின் மேல் கோபம் எட்டி பார்த்தது. ஹலோ, நான் பரத் பேசுகிறேன். ஹாய், எப்படி இருக்க? என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வராமல் இருந்துட்டியே.
இதோடு எத்தனை தடவை உன்கிட்ட சாரி கேட்டுட்டேன். என்னுடைய ஷேக் முதலாளி அவசர வேலையா சிங்கப்பூர் அனுப்பி வச்சிட்டாரு. மாட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னும் 2 மாசத்தில் விடுப்பு வருது. உன் வீட்டில் வந்து தான் 1 மாசம் டேரா போட போறேன். வினிதா கிட்ட இப்பவே சொல்லிடு. நல்லா வாடா. அதுக்கெல்லாம் பயந்த ஆள் வினிதா கிடையாது. தெரியும், அவங்க தைரியமா எதையும் சந்திக்கிறவங்க. மனசுல வச்சுக்காம மூஞ்சுக்கு நேரா சொல்ற ரகம். சரிதானே? எப்படி இவ்வளவு சரியா, அதுவும் பார்க்காமலேயே சொல்ற? நீ அனுப்பின படத்தை பார்த்தேனே. நேருக்கு நேர் பார்க்கிற பெண்கள் நிச்சயம் தைரியமானவங்களாகத்தான் இருப்பாங்க. யாரோடு இவ்வளவு நேரம் போனில் அரட்டை? வினிதா கேட்க, பரத் 1 நிமிஷம் இரு. ஃபோனை வினிதாவிடம் கொடுத்தான். அண்ணா, நீங்களா? எப்படி இருக்கீங்க? இந்த பக்கம் வர்ற யோசனை இருக்கா? இல்ல துபாயிலேயே ஒரு பெண்ணை பார்த்து செட்டில் ஆகிறீங்களா? ஐயோ, 100 கசையடி வாங்குற தைரியம் உடம்பிலே இல்லப்பா. இன்னும் 2 மாசத்தில் இந்தியா வர்றேன். திரும்பும்போது 2 பேராக போகிற திட்டம் இருக்கு. பார்ப்போம். வாங்க வாங்க, நல்ல பெண்ணா நானே பார்க்கிறேன். சரி, பொறுப்பை தங்கச்சிக்கிட்டே விட்டுடுறேன். பரத்துடன் திவாகர் ஃபோனில் அரட்டையடித்தபடி இருக்க, லட்சுமி அம்மாள் கொடுத்த சாப்பாட்டு டப்பாவை வாங்கி ஹேண்ட்பேக்கில் வைத்தவள் சைகையாலேயே தனக்கு நேரமாகிவிட்டது, கிளம்புகிறேன் என்று திவாகரிடம் சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தாள். அம்மா கொடுத்த பஜ்ஜியை சுவைத்தபடி, உன் கைப்பக்குவமே தனிதாமா. வாழைக்காய் பஜ்ஜியும் தேங்காய் கெட்டி சட்னியும் சூப்பர் என்றாள். மாப்பிள்ளையோடு வந்திருக்கலாமே வினிதா. நான் ஆஃபீஸ் விட்டு நேராக இங்கே வர்றேன்மா. அவர் வந்து அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கிளம்பினா ரொம்ப நேரமாயிடும். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. காரை நேராக இங்கே திருப்பிட்டேன். உன் மாப்பிள்ளை தான் எனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரே. ஆமாம் வினி, நாங்கள் நினச்ச மாதிரி உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு. இப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கு. அப்பா எங்கேம்மா? வாக்கிங் போயிருக்காரு. வர்ற நேரம்தான். சரிம்மா, லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். இருடா, அப்பா வந்துடுவாரு, பார்த்துட்டு போகலாம். அதற்குள் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த பரமசிவம் மகளை பார்த்து உற்சாகமாக புன்னகைத்தார். வினிதா, வா வா, எப்படி இருக்க? மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருப்பா. நீங்களும் அம்மாவும் வீட்டு பக்கம் வரலாம் இல்லையா? எங்கேம்மா, நான் புறப்படணும்னா ஆட்டோ பிடிச்சு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுது. உனக்குத்தான் மாப்பிள்ளை கார் வாங்கி கொடுத்துருக்காரு. நினைச்சா வரலாம். இப்படி ஒரு வரன் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப புகழாதீங்க, அப்புறம் திருஷ்டிப்பட்டுட போகுது. கலகலவென சிரிக்கிறாள் வினிதா. வினி, இன்னைக்கு எங்கே போயிட்டு வர்ற? அம்மாவை பார்த்துட்டு வர்றேன். உங்கள் வீட்டுக்குன்னா 2 பேருமே போயிட்டு வந்திருக்கலாமே. ஓகே, அடுத்த முறை போகும்போது 2 பேரும் போகலாம். சரி, கிளம்பு. கோவிலுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். ராத்திரி வெளியே சாப்பிடலாம். லட்சுமி அம்மா கிட்ட டிஃபன் வேண்டாம்னு சொல்லிடு. அப்படியா? வெளியே போகலாம்னு சொல்கிறீங்களா? ஏன், உனக்கு இஷ்டம் இல்லையா? இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸில் வேலை அதிகம், அதான் களைப்பா இருக்கு. சரி, பரவாயில்லை, போயிட்டு வரலாம். அப்போது வினிதாவின் செல்போன் சினுங்க எடுக்கிறாள். சொல்லு சரோ. நம்ம மோகனுக்கு விபத்து. பைக்கிலிருந்து விழுந்து தலையில் அடிபட்டு இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்களாம். அடக்கடவுளே, பயப்படும்படி ஒன்றுமில்லையே. அப்படியெல்லாம் இல்லை. நான் அவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? நீ கிளம்பியிரு, நான் உன் வீட்டுக்கு வர்றேன். 2 பேருமா போகலாம். என்ன வினி, யாருக்கு என்ன ஆச்சு? கணவன் கேட்க, மோகனுக்கு விபத்து, தலையில் அடிபட்டு. நல்ல வேலை, பயப்படும்படி ஒன்றுமில்லையாம். சரோவோடு நானும் அவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உடனே போகணுமா? நாளைக்கு பார்க்கலாமே. நான் வெளியே போகலாம்னு சொன்னேன். இல்லை திவா, கேள்விப்பட்ட பிறகு என்னால் போய் பார்க்காம இருக்க முடியாது. அது மனிதாபிமானமும் இல்லை. நாம் நாளைக்கு வெளியே போகலாம். இப்போ கிளம்புறேன். அவனது பதிலுக்கு கூட காத்திராமல் அவசரமாக கிளம்பி செல்லும் மனைவியை திகைப்பாய் பார்த்தபடி இருக்கிறான் திவாகர். ஊரிலிருந்து இந்துமதி வந்திருந்தாள். அக்காவை பார்த்ததும் திவாகருக்கு சந்தோஷமாக இருந்தது. அக்கா, நீ 1 மாசம் இங்கே இருக்க போறேன்னு சொன்னது உண்மையில் சந்தோஷமா இருக்கு.
உன் அத்தான் வேலை விஷயமா ஹாங்காங் போறாரு. வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். அதான் நான் புறப்பட்டு வந்துட்டேன். உன்னோடும் வினிதாவோடும் இருந்துட்டு போன மாதிரி இருக்குமே. நீ வர்றேன்னு சொன்னதும் வினிதாவும் சந்தோஷப்பட்டா. நீ தான் லீவு போட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு வந்தா. வினி வீட்டில் இருப்பான்னு பார்த்தேன். வேலைக்கு போயிட்டாளா? ஆமாக்கா, சாயந்தரம் சீக்கிரம் வர்றதாக சொல்லிட்டு போனா. நான் இருக்கிற நேரத்தில் வினிதாவை ஒரு 10 நாள் லீவு போட சொல்லு. இல்லாட்டி எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். சொல்கிறேன்க்கா, வா சாப்பிடலாம். நீ வர்றேனே லட்சுமி அம்மா சிக்கன் பிரியாணி குருமா செய்திருக்காங்க. இங்கே பாரு, நீ ஏன் வேலை வேலைன்னு உன்னை போட்டு கெடுத்துக்கிற? நமக்கு இருக்கிற சொத்தே 4 தலைமுறைக்கு வரும். புருஷ லட்சணம் வேலைக்கு போகிறது. ஆம்பளைங்க வேலைக்கு போகிறது போதுமே. நீ ஏன் வீட்டில் நிலை கொள்ளாமல் இப்படி பறந்துட்டு இருக்க? அண்ணி, படிச்சுட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. 4 பேரோட பழகாட்டி எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நீ வேலைக்கு போகிறது உண்மையிலே திவாகருக்கு கொஞ்சமும் பிடிக்கலை. என்கிட்டே சொல்லி வருத்தப்பட்டான். அருமையான புருஷன் கிடைச்சிருக்கான். அவன் மனசறிஞ்சு நடந்துக்கிறது தானே உனக்கு நல்லது. வினிதா உள்ளூரை எட்டி பார்த்த கோபத்தை அடக்கி கொண்டு இந்துமதியை ஏறிட்டாள். நீங்கள் ஊரிலிருந்து வந்திருக்கிறதாலே ஒரு 4 நாள் ஆஃபீஸுக்கு லீவு போடுறேன். மற்றபடி வேலையை விட்டுடு, வீட்டிலிரு. இந்த யோசனையெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு என்ன இஷ்டமோ அதுபடி நடக்கத்தான் பிடிக்கும். தீர்மானமாக சொல்லிவிட்டாள். என்ன வினிதா, கல்யாணமான பிறகு ரொம்ப தான் மாறிட்டீங்க. பிரபாகர் அவளை பார்க்க, என்ன சார் அப்படி சொல்றீங்க? நான் எப்போதும் போலதான் பழைய வினிதாவாகவே இருக்கேன். இல்லையே, அப்படி இருந்தா நம்ம சுற்றுலாவில் உங்களோட பேர் தானே முதலில் இருக்கும். ஓ, அதை சொல்றீங்களா? ஊரிலிருந்து என் அண்ணி வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நான் 1 வாரம் வீட்டில் இல்லாட்டா நல்லா இருக்காது. போன வருஷம் ஏற்காடு ஒகேனக்கல் போனப்ப எல்லாரும் எவ்வளவு என்ஜாய் பண்ணினோம். நீங்கள் வரலன்னதும் சுற்றுலா கிளம்புறவங்க பட்டியலை குறைஞ்சிடுச்சு. பேசாம ரத்து பண்ணிடலாம்னு பார்க்கிறேன். சார், என்ன சார் எனக்காக? ஆமாம் வினி, உன் நெருங்கிய தோழி சரோ கூட வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அங்கு வந்த மோகன், சார் சொல்றது சரிதான். வினிதா வரலைன்னா சுற்றுலாவை ரத்து பண்ணுறது தான் சரி. ஒரே அலுவலகத்தில் ஒன்றா இருக்கிறோம். வேலைக்கு நடுவிலே ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், அவ்வளவுதான். நம்ம பிரிவில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து போனால் தான் நல்லாயிருக்கும். கொடைக்கானல் ஊட்டின்னு மலை பிரதேசமாக சுற்றுலா போட்டிருக்கோம். கண்ணுக்கு குளிர்ச்சி மட்டுமில்லை, மனசுக்கும் சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? வாங்க வினிதா, நீங்கள் வந்தால் தான் களைகட்டும். வினிதா வரவில்லை என்று சொன்னதால் 2 நாட்களாக முகத்தை உம்மென்று வைத்து கொண்டிருந்தாள் சரோ. எல்லாரும் இவ்வளவு வற்புறுத்தும் போது திவாகரிடம் சொல்லிக்கொள்ளலாம் நினைத்தவள், சரி சார், நான் வர்றேன். எல்லாருமா போய் என்ஜாய் பண்ணுவோம் என்றாள். தேங்க்யூ வினிதா. பிரபாகர் சொல்ல வினிதாவையே பார்த்தபடி நின்றான் மோகன். என்ன சொல்ற? ஆஃபீஸ் சுற்றுலாவா? அவசியம் போகணுமா? வேண்டாம் வினி, அக்கா வந்திருக்கிற இந்த நேரத்தில் நீ 1 வாரம் போனால் நல்லா இருக்காது. நானும் அப்படித்தான் நினச்சேன். என் சகாக்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் எங்கள் தலைமை அதிகாரி பிரபாகர், நீங்கள் வரலைன்னா சுற்றுலாவே ரத்து பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும்? நீ என்ன அப்படி ஒரு விஐபியா? ஒருத்தி போகாட்டி என்ன, மற்றவங்க போக வேண்டியது தானே. புரியாமல் பேசாதீங்க. அந்த அளவுக்கு என் மேலே எல்லாரும் ஈடுபாடு வச்சுருக்காங்க. நான் வர்றேன்னு சொன்னதும் எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் போய் தான் ஆகணும். உங்கள் அக்கா கிட்ட சொல்லிடுங்க. 1 வாரம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் திவா. எனக்கு வர வர உன் நடவடிக்கை கொஞ்சமும் பிடிக்கலை. தப்பாக எடுத்துக்காதே. கார் வாங்கி கொடுத்தது உன்னோட சேஃப்டிக்கு, நேரத்தோடு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக. ஆனால் நீ ஆஃபீஸ் விட்டா நட்பு வட்டாரம் விருந்துன்னு சுற்றிட்டு வர்ற. அன்னைக்கு அந்த பிரபாகரோட பிறந்த நாள். அவர் வீட்டுக்கு போயிட்டு 10 மணிக்கு வர்ற. அக்கா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? கோபப்படாதே வினி. கல்யாணம் ஆகாதப்ப உன் இஷ்டத்துக்கு இருந்த, நான் தப்பு சொல்லலை. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகியாச்சு. உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்தாச்சு. இனியும் எதையும் காதில் போட்டுக்காம உன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்?
நான் உன் மேலே உயிரையே வச்சிருக்கேன், அதை புரிஞ்சுக்கணும். ஆண் நண்பர்களோடு அதிகம் பழகிறதை இனி குறைச்சிக்கணும். நாம் நடந்துக்கிற முறை மற்றவங்க பார்வைக்கு தப்பா படவே கூடாது. அப்ப இப்ப நான் தப்பானவள்னு சொல்றீங்களா? ஐயையோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. என் மனைவியை யாரும் தப்பா பேசிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் சொல்றேன். உங்க அக்கா இங்கே வந்திருக்கிறது எனக்கு நல்லதுக்கான்னு தெரியலை. தேவையில்லாம நமக்குள்ளே பிரச்சனை பண்ணிட்டு தான் போக போறாங்க. அப்படி சொல்லாதே வினி, நம்மோட நன்மைக்கு. நீயும் நானும் நல்லபடியா குடும்பம் நடத்தணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் சொல்றாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். என் மனசை பொறுத்த வரைக்கும் நான் சரியாத்தான் நடந்துக்கிறேன். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஏது நினைப்பாங்கன்னு என்னால் பயந்துக்கிட்டு வாழ முடியாது. புரியுதா? நான் சுற்றுலா போறேன், அவ்வளவுதான். அவள் கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டு சுவரை பார்த்து படுத்துக்கொள்ள திவாகர் எதுவும் செய்ய சொல்ல இயலாமல் மௌனமாக அமர்ந்திருந்தான். அத்தியாயம் 3. நல்லா சாப்பிடு திவாகர். என்ன 2 இட்லி போதுமா? வேண்டாம்க்கா, காலையிலிருந்து ஒரே தலைவலி. மாத்திரை போட்டுக்கிட்டியா? ஆஃபீஸ் போக போறியா? போய் தான் ஆகணும். என் நண்பன் ஜோசப் விபத்தில் இருந்துட்டான்னு சொன்னேன் இல்லையா? அந்த இடத்துக்கு கருணை அடிப்படையில் அவன் மனைவியை சேர்த்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு வேலையில் சேர்றாங்க. நான் அவசியம் போகணும். வினிதா போயிட்டு ஃபோன் பண்ணினாளா? நீ பேசினையா? இல்லக்கா, அவ நண்பர்களோடு ஜாலியாக சுத்திட்டு இருப்பா. எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? இன்னும் 4 நாளில் வந்துடுவா. வரட்டும். திவாகர், எனக்கு என்னமோ இது சரியா படலை. ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கண்டிக்கிறது நல்லது. அக்கா, நீ புரியாம பேசுற. வினிதா அந்த மாதிரி நாம சொன்னா எடுத்துக்கிற ரகம் கிடையாது. அவ மனசுக்கு சரின்னு பட்டதைத்தான் செய்வா. பேசி பிரயோஜனமில்லை. அதுக்காக இப்படியே விட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகிறது? நாளைக்கு குழந்தை குடும்பம்னு நீ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? எனக்கு கல்யாணமாகி 7 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தை பிராப்தம் கிடைக்கலை. உனக்காவது சீக்கிரம் குழந்தை பிறந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது அந்த கடவுள் கையிலே தான் இருக்கு. இல்லை திவாகர், நீ முடிவு எடுப்பதில் இருக்கு. என்னக்கா சொல்ற? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு வினிதா வேலையை விட்டு நிற்கிறது தான். அவ நல்ல பொண்ணுதான், நான் தப்பு சொல்லலை. ஆனா கூட இருக்கிறவங்களை நாம் கணிக்க முடியாது. இவ எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்புறா. நல்லபடியா அவ மனசுக்கு புரியும்படி எடுத்து சொல்லு. இருக்கிற சொத்து சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழலாம். ஏதோ என் மனசுக்கு பட்டதை சொல்லிட்டேன், அப்புறம் உன்னிஷ்டம். அவன் குழப்பமானான். சோகமாக அமர்ந்திருக்கும் அந்த பெண்ணை பார்த்தான். பாவம், சிறு வயது, வாழ்க்கையை பறிகொடுத்து நிற்கிறாள். 25 வயதிற்குள் தான் இருக்கும் என்று அவள் தோற்றம் சொல்லியது. கழுத்தில் மெல்லிய சங்கிலி தொங்க விட்டிருந்தாள். சிவப்பு நிற பருத்தி சேலையை நேர்த்தியாக கட்டி உயரத்திற்கு ஏற்றாற்போல தலையை தளர பின்னி நெற்றியில் சின்னதாய் ஸ்டிக்கர் போட்டு வைத்து கண்கள் அலைப்பாய மருண்ட பார்வையுடன் அமர்ந்திருந்தாள். ஏழுமலை சார், ஜோசப்போட மனைவி தானே அங்கே உட்கார்ந்திருக்கிறது? ஆமாம் சார், வேலையில் சேர வந்திருக்காங்க. நம்ம ஜோசப் சார் நல்ல மனுஷன். அவருக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருக்க வேண்டாம். சரி, போய் அவங்களை வர சொல்லுங்க. தகவல் தெரிவித்ததும் கதவை திறந்து கொண்டு அவள் உள்ளே நுழைந்தாள். வணக்கம் சார். வாங்க, வணக்கம், உட்காருங்க. சாரி, நான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஜோசப் நல்ல நண்பர். எல்லார்கிட்டேயும் சிரிச்ச முகத்தோடு பழகுவாரு. உங்க இழப்பு ஈடுகட்ட முடியாதது. அப்புறம் உங்க பேரு? கலங்கும் தன் கண்களை துடைத்தாள். என் பேர் எஸ்தர். பிகாம் முடிச்சிருக்கேன். இதோ என்னோட ஃபைல். வாங்கியவன், நிர்வாகத்தில் எல்லா விபரமும் சொல்லிட்டாங்க. உங்களை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்கு. அங்கே சுந்தரம் சார் இருப்பாரு. அவரை பாருங்க. உங்க வேலை என்னன்னு சொல்வாரு. ஓகே சார், நன்றி. உங்களுக்கு குழந்தை? இருக்கு சார். 4 வயதில் பையன் இருக்கான். அவரோட அம்மா அப்பா என்னோடு தான் இருக்காங்க. அவங்க கிட்டே விட்டுட்டு வந்திருக்கேன். ஏழுமலை, அவன் மணியடிக்க, இவங்களே சுந்தரம் சார்கிட்டே கூட்டிட்டு போங்க சொல்லிவிட்டு, மேடம், உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் தயங்காம என்கிட்டே வரலாம். உங்க கணவருக்காக செய்ய கடமைப்பட்டிருக்கேன். எந்த தயக்கமும் வேண்டாம். நிச்சயமா சார்,
உதவி தேவைப்பட்டா சொல்றேன். நன்றி சார். ஏழுமலையை தொடர்ந்து எஸ்தர் செல்ல அவளை ஒருவித இரக்கத்துடன் பார்த்தான் திவாகர். பனிமேகம் கண்களை மறைக்க பட்டு கம்பளம் விரித்தாற் போல அந்த பச்சை புல்வெளியில் இதமான குளிர் மனதை வருட சால்வையை போர்த்தி கொண்டு அங்கு ஓடி விளையாடும் குழந்தைகளை ரசித்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் வினிதா. என்ன மோகன், பாட்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. உங்க தேவதையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரோ சிரித்தபடி கேட்க, அப்படி இருந்தா முதலில் உங்ககிட்டே சொல்றேன், போதுமா? இப்பத்தான் மண்டையில் அடிபட்டு புத்தி தெளிஞ்சு நடமாடிட்டு இருக்கேன், பார்ப்போம். வினி, என்ன அப்படி ரசிச்சிட்டு இருக்க? உனக்கு திவாகர் ஞாபகம் வந்துடுச்சா? எங்களோடு வராம அவரோடு வந்திருக்கலாம்னு தோணுதா? அவருடன் நான் போகாத இடமில்லை, எல்லா இடமும் சுத்தியாச்சு. அதோ அந்த குழந்தைங்க விளையாடுறதை ரசிச்சிட்டு இருந்தேன். அடுத்தது உனக்கு அந்த பதவிதான், கவலைப்படாதே. மகள், மனைவி, அடுத்தது அம்மா தானே? சி, உனக்கு எப்பவும் கிண்டல்தான். அதுக்கெல்லாம் நாள் இருக்கு. சரி, இப்போ யார் பாடினது? எல்லாம் நம்ம பாடகர் மோகன்தான். நல்ல குரல் வளம், அழகா பாடுறாரு. இன்னைக்கு ராத்திரி நம்ம கெஸ்ட் ஹவுஸில் மோகன் சாரோட லைட் மியூசிக் நிகழ்ச்சி, எல்லார்கிட்டேயும் சொல்லிடுவோம். எனக்கு ஆட்சேபனை இல்லை. பெண் குரல் கொடுக்க உங்கள் தோழி தயாரா? கேளுங்க. எங்க வினிதா பயந்துடுவாள்னு பார்த்தீங்களா? பொறுமையா இருங்க சார், எல்லாரும் அசந்து போற மாதிரி பாடுவா. வினிதா மறுக்காமல் புன்னகைக்க அவர்களை நோக்கி நண்பர்கள் கூட்டமாக வர, வாங்க, உட்கார்ந்தது போதும், நாமும் அவங்களோடு போகலாம். எம்ஜிஆர் பட பாடலை மோகனும் வினிதாவும் ரசித்து பாட இனிமையான குரல் வளத்துடன் பாடியவர்களை அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்தினார்கள். வினிதா சூப்பர், மோகனுக்கு ஜோடியா நல்லாவே பாடின. ஆமாம் வினி, எங்களுக்காக இன்னொரு பாட்டு பாடேன் ப்ளீஸ், பிரபாகர் கேட்க மனம் லயித்து மோகன் பாட, என்ன மோகன், உங்க காதலையே நினைச்சு பாடின மாதிரி இருக்கு, மனசுக்குள்ளே யார் இருக்கா? சரோ கேட்க, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதான் அனுபவிச்சு பாடினேன். அந்த மயங்கிய விளக்கொளியில் வெண்ணிற சுடிதாரில் அழகு தேவதையாக சிரித்தபடி தன் அருகில் நிற்கும் வினிதாவை பார்க்கிறான். நீ மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா எனக்கு கிடைப்பியா? மடையா, கல்யாணமான பெண்ணை இன்னுமா நினச்சிட்டு இருக்க? மனசு அதட்ட. சரி, நேரமாச்சு, படுக்க போகலாம், காலையில் சீக்கிரம் கிளம்பணும். நண்பர் ஒருவர் சொல்ல எல்லோரும் எழுந்து கொள்கிறார்கள். இவன் மட்டும் ஏக்கமாய். சுற்றுலா எப்படி இருந்தது வினிதா? ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா இடமும் கால் வலிக்க சுத்தினோம். ஒரே பாட்டும் கூத்தும் தான். சூப்பரா என்ஜாய் பண்ணினோம். நீ களைப்பா இருப்ப, குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். அண்ணி என்ன சொன்னாங்க? எதை பற்றி? நான் சுற்றுலா போனதை பற்றி தான். அவங்க என்ன சொல்ல இருக்கு? நல்லது சொன்னா கேட்கிற ஆளா இருந்தால் சொல்லலாம். எதுக்கு இப்படி பொடி வச்சு பேசுறீங்க? எதையும் நேரடியாக சொல்லுங்க. நான் ஒன்றும் சொல்லலை, நீ போய் முதலில் குளிச்சுட்டு வா. சாப்பிட்டு முடித்து மூவரும் ஹாலில் உட்கார்ந்திருக்க, நான் நாளான்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன் வினிதா. ஏன் அண்ணி, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே. இல்லம்மா, அங்கே தனியா இருந்தா பொழுது போகாதுன்னு இங்கே கிளம்பி வந்தேன். இங்கே அதுக்கு மேலே இருக்கு. என்ன பண்றது அண்ணி, 2 பேரும் வேலைக்கு போறவங்க, சரியா வீட்டில் இருக்க முடியலை. சரி போகட்டும், நீ எப்ப வேலையை விட்டு வீட்டில் இருப்பியோ அப்ப உன்னை தேடி வர்றேன். அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காது. வேணும்னா நீங்க எங்களோடு வந்து தங்குற 1 மாசமும் விடுப்பு கேட்டுட்டு இருக்கேன். அதைத்தான் என்னால் செய்ய முடியும். நீங்க தைரியமா புறப்பட்டு வாங்க. சொன்னவள், எனக்கு தூக்கம் வருது, போய் படுக்கிறேன். அக்காவும் தம்பியும் பொறுமையா பேசிட்டு வாங்க என எழுந்து செல்ல, மௌனமாக அமர்ந்திருக்கும் தம்பியின் முகத்தை ஏறிட்டு பார்க்கிறாள் இந்துமதி. திவாகர், எனக்கு என்னமோ இது சரியா தெரியலை. வினிதா விஷயத்தில் நீ கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு தோணுது என்றாள். அவன் முகம் மாறியது. அத்தியாயம் 4. வினிதா, இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு வந்துடு. நாம் 2 பேரும் சேர்ந்து வெளியே போய் நாளாச்சு, எங்காவது போகலாம். அக்கா இருந்த வரைக்கும் நல்ல பிள்ளை மாதிரி இருந்தீங்க, இப்போ ஊர் சுத்த கூப்பிடுறீங்க. எங்கே, நீதான் உனக்காக ஒருத்தன் இருக்கான்கிறத அடிக்கடி மறந்துடுறியே. நான் தான் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு.
சார் ரொம்ப தான் பேசுறீங்க. சரி, சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வீட்டில் இருப்பேன், போதுமா? அப்படியா, நான் 4 மணிக்கே வந்து தயாரா இருப்பேன். திவாகர் சொல்ல செல்லமாக அவன் முதுகில் குத்துகிறாள் வினிதா. வினிதா, ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன சார், சொல்லுங்க. என்னோடு கொஞ்சம் வெளியே ஷாப்பிங் வர முடியுமா? பிரபாகர் கேட்க புரியாமல் பார்த்தாள் வினிதா. கொஞ்சம் சேலைகள் வாங்கணும். எங்களோட திருமண நாள் வருது. அதுக்கு என் மனைவிக்கு சர்ப்ரைஸா பட்டுச்சேலை, சில்க், அப்புறம் கொஞ்சம் சிந்தட்டிக் ரகம்னு ஒரு 10 சேலைகள் வாங்கி கொடுத்து அசத்தலாம்னு இருக்கிறேன். கொஞ்சம் வந்து பார்த்து தேர்வு பண்ணி தர முடியுமா? மணியை பார்த்தால் 3. நான் 5 மணிக்கு வீட்டில் இருக்கணும். பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறேன். என் காரிலேயே வந்துடுறேன் சார். அப்படியா, அப்போ ஒன்று செய்யலாம். நான் என் காரை ஆஃபீஸில் விட்டுட்டு உங்களோடு வர்றேன். கடையில் ஷாப்பிங் முடிந்த பிறகு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகலாம். ஓகே சார். சரோவிடம் சொல்லிவிட்டு கிளம்புகிறாள் வினிதா. பட்டுச்சேலை அழகான மெரூன் நிறத்தில் கெட்டி சரிகை போட்டு பார்ப்பதற்கு ரொம்பவும் நேர்த்தியாக இருந்தது. எப்படி சார் இருக்கு? அற்புதம். இதுக்குத்தான் உங்களை வர சொன்னேன். மற்ற சேலைகள் எடுத்து பில் போட்டு வெளியே வர மணி 5 ஆகிவிட்டது. சாரி வினிதா, உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? பரவாயில்லை சார், இன்னும் அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன். சரி, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். அவர் உற்சாகமாக கிளம்ப, சார், நான் வேணும்னா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகவா? இல்லை, பரவாயில்லை. உங்களுக்கு இன்னும் தாமதமாயிடும். கூட 10 நிமிஷம் ஆக போகுது. வாங்க சார், போகலாம். பிரபாகருடன் காரை நோக்கி நடந்தாள். அவர் வீட்டு வாசலில் காரை நிறுத்தியவள், சார், தப்பா நினைக்காதீங்க. இன்னொரு நாள் வீட்டுக்கு வர்றேன். நான் கிளம்புறேன். பரவாயில்லை, நானே அதனால தான் உள்ளே கூப்பிடல. நாளைக்கு ஆஃபீஸில் பார்ப்போம். மணி இப்போ என்ன ஆகுது தெரியுமா? சாரி திவா, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இதோ 10 நிமிஷம் ரெடி ஆயிடுறேன். சரி சரி, அவசரமில்லை, மெதுவா வா. அழகான ரோஜா வண்ண ஜார்ஜெட் சேலையில் வேலைப்பாடுகள் அமைந்த ரவிக்கை அணிந்து கூந்தலை காற்றில் பறக்க விட்டபடி அழகு சிலையாக தன்முன் நிற்கும் வினிதாவை பார்க்கிறான். என்ன, புதுசா இன்னைக்கு தான் பார்க்கிற மாதிரி அப்படி பார்க்குறீங்க? இல்லை, என் வினிதா இவ்வளவு அழகான்னு தினம் தினம் ரசிக்கிறேன், அவ்வளவுதான். சரி வாங்க, நேரமாச்சு, கிளம்புவோம். லட்சுமி அம்மா, கதவை தாழ் போட்டுக்குங்க. முதலில் எங்கே போகிறோம்? பேசாம வா, அது சர்ப்ரைஸ். இன்னைக்கு எல்லாமே என்னோட சாய்ஸ். ஓகே, நான் ஒன்றும் கேட்கலை. திவாகர் அந்த பெரிய துணிக்கடையின் பார்க்கிங்கில் காரை நிறுத்த, அட கடவுளே, திரும்பவும் இதே கடைக்கா? என்ன சொல்கிற வினி, எப்போ வந்த? இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னால தான் கடையை விட்டு வெளியே வந்தேன். புரியலை. அது பிரபாகர் தன் திருமண நாளைக்கு அவர் மனைவிக்கு சர்ப்ரைஸாக சேலைகள் வாங்கி தர ஆசைப்பட்டாரு. பார்த்து தேர்வு பண்ணித்தாங்கன்னு என்னை கூப்பிட்டாரு. 3 மணிக்கு புறப்பட்டோம். 5 மணி வரைக்கும் இதே கடையில் தான் இருந்தோம். ஷாப்பிங் முடிச்சு என்னோட காரிலேயே அவரை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அப்படின்னா அவரோடு நீ தனியாக கடைக்கு வந்தியா? ஆமாம், கூட வேலை பார்க்கிறவர், அதுவும் எனக்கு அதிகாரி. அவர் கேட்கும்போது மறுக்க முடியுமா? சரி வாங்க, அப்பவே 2-3 சேலை நல்லா இருக்குன்னு பார்த்தேன். உங்கள் தலையில் கட்டிடுறேன். காரிலிருந்து வினிதா உற்சாகமாக இறங்க இதுவரை தன் மனதில் இருந்த உற்சாகம் வடிந்து ஒருவித இறுக்கம் படர்ந்ததை அவனால் உணர முடிந்தது. என்ன, ரொம்ப டல்லாக இருக்கீங்க? வெளியே ஊர் சுற்றலாம்னு கூட்டிகிட்டு போயிட்டு துணிக்கடையோடு தலை வலிக்குது வீட்டுக்கு போவோம்னு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. உடம்பு சரியில்லையா? இல்லை, மனசு சரியில்லை. ஏன், என்னாச்சு? எல்லாம் முன்னாலதான். நான் என்ன செய்தேன்? அளவுக்கு மீறி சுதந்திரம் எடுத்து எல்லார்கிட்டேயும் பழகிற, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. யாரை சொல்கிறீங்க? அதான் உன் மேலதிகாரி கூட 3 மணி நேரம் ஷாப்பிங் போனேன்னு என்கிட்டேயே தைரியமாக சொல்கிறியே. யார் அவன்? அவனோட பெண்டாட்டிக்கு சேலை எடுக்க நீ யாரு? இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுகிறேன். நீ எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பி சிரிச்சு சிரிச்சு பேசுகிற. அதை அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆமாம், தெரியாம தான் கேட்கிறேன். உன் அலுவலகத்தில் உன்னை விட்டா வேற பொம்பளையே இல்லையா? எல்லாரும் ஏன் உன்னையே சுற்றி சுற்றி வர்றாங்க தெரியுமா? எதனால்? அதையும் என் வாயால் சொல்கிறியா?
நீ எல்லார்கிட்டேயும் சகஜமா பழகிறேன்னு சிரிச்சு பேசுறியே, அதுதான் காரணம். கல்யாணமான பெண்ணா அதுக்குரிய அடக்க ஒடுக்கத்துடன் இருந்தா யாரும் உன்னை நெருங்க மாட்டாங்க. புருஷனை விட மற்றவங்களுக்கு தானே நீ முக்கியத்துவம் கொடுக்கற. திவாகர், நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. அப்ப பெண்டாட்டி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்னை சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படலை. நாளைக்கு உன் நடவடிக்கையால் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். கோபமாக அவனை பார்க்கிறாள். சரி, கடைசியா என்ன சொல்ல வர்றீங்க? நீ இப்படி எல்லார்கிட்டேயும் சுதந்திரமா பழகக்கூடாதுன்னு சொல்றேன். இன்னும் சொல்லப்போனா உனக்கு இந்த வேலையே தேவையில்லை. நீ கொண்டு வர்ற காசுல தானா குடும்பம் நடக்குது. வேலையை தூக்கி போடு, வீட்டில் நிம்மதியா இரு, பிரச்சனையே வராது. எனக்கு மட்டும் சொந்தமான என் வினிதாவாக, எனக்காகவே வாழுற என் அன்பு மனைவியாக இரு. நான் உன்னை கடைசி வரை மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன். புழுவை பார்ப்பது போல பார்க்கிறாள். இவ்வளவு மட்ட ரகமான மனுஷனாக நீங்க இருப்பீங்கன்னு நான் கனவிலும் நினைக்கலை. மனசு முழுக்க சந்தேகம். அதை மறைக்க நல்லவர் போல வேஷம். தன் மனைவி நல்லவ, தப்பான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டாங்கிற நம்பிக்கை கணவனுக்கு இருக்கணும். உங்ககிட்ட அது இல்லை. என்னை தப்பானவளா நினைக்கிறீங்க, பேசுறீங்க. கேட்கவே அவமானமா இருக்கு. சரி, உன் பார்வையில் நான் உன்மேல் நம்பிக்கை வைக்கலை. அப்ப நீ என்ன பண்ணணும்? வேலையை விட்டுடுன்னு சொல்றேன். விட வேண்டியது தானே? ஏன் நீ நம்பிக்கை வர்ற மாதிரி நடக்கக்கூடாது? தேவையில்லை. நீங்க புருஷன் என்கிற ஒரே காரணத்துக்காக என்னை நான் இழக்க விரும்பலை. இதுதான் வினிதா. நான் இப்படித்தான் இருப்பேன். யாருக்காகவும் என்னை விட்டு தர மாட்டேன். என் சுதந்திரத்தை விலை பேச நீங்க யாரு? உனக்கு தாலி கட்டின புருஷன். திவாகரும் முதலாக கோபமாக பார்க்கிறான். அதனால நான் உங்க அடிமையாக முடியாது. இப்படி வாய்க்கு வாய் பேசினா என்ன அர்த்தம்? உனக்கு என்னோடு குடும்பம் நடத்த இஷ்டம் இருக்கா இல்லையா? நான் சொல்றபடி கேட்டாதான் என்னோடு வாழ முடியும். இல்லாட்டி உன் வழியை பார்த்துட்டு நீ போகலாம். என்ன சொன்னீங்க? வீட்டை விட்டு போக சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலை. நான் சொல்றபடி கேட்டு என்னோடு முறையா குடும்பம் நடத்துன்னு சொல்றேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. என்னோட உரிமையை நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன். அப்போ உன் இஷ்டம். என்ன முடிவு பண்ணணுமோ அதை நீயே பண்ணிக்க. அறையின் கதவை திறந்து கொண்டு வேகமாக வெளியேறுகிறான் திவாகர். என்னடி சொல்ற? ஆமாம்மா, என்னால் அவரோடு வாழ முடியாது. அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள் சிவகாமி. இங்க பாருமா, இப்படி படபடன்னு புரிஞ்சா எப்படி? என்ன நடந்தது? மாப்பிள்ளை தங்கமான குணமாச்சே. பரமசிவம் வினிதாவை பொறுமையாக பேசி சமாதானப்படுத்த பார்க்கிறார். அப்பா, அவ்வளவும் வேஷம்பா. அடிமை மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. என்னை எல்லா விஷயத்திலும் சந்தேகமா பார்க்கிறாரு. ஆஃபீஸில் நடக்கிற ஒவ்வொன்றையும் அவர்கிட்ட நான் தெரியப்படுத்தணுமா? போதும்பா, இனியும் பொறுமையா என்னால் இருக்க முடியாது. என்னம்மா இது? இந்த சின்ன விஷயத்துக்காக குடியே முழுகின மாதிரி பேசுற. இது தாய். எதுமா சின்ன விஷயம்? என்னை அடிமை மாதிரி நடத்துறதா? சிவகாமிக்கு மகள் மேல் கோபம் வருகிறது. உன்மேல் அன்பு இல்லாமலா உனக்காக கார் வாங்கி கொடுத்தாரு? உன்னை எவ்வளவு பிரியமா வச்சிருக்காரு, அடிமை மாதிரி வச்சிருக்காருன்னு அபாண்டமா பழி போடுற. வெளிப்பார்வைக்கு உன் மாப்பிள்ளை மாதிரி தங்கமான குணம் யாருக்கும் இருக்காதுன்னு தான் சொல்வ. ஆனா தேள் மாதிரி அவர் கொட்டுறது எனக்கு தான் தெரியும். சரி வினிதா, கோபப்படாதே. மாப்பிள்ளை கிட்ட நான் பேசி பார்க்கிறேன். தேவையே இல்லப்பா. அவர் சொன்னதை தான் திரும்பவும் சொல்வாரு. நான் வேலையை விட்டுட்டு எல்லாத்துக்கும் அவரை நம்பி அவர் காலடியில் கிடக்கணும்னு சொல்வாரு. என்னை சந்தேகப்படுற அவரோடு என்னால் இருக்க முடியாது. என்ன திமிரா பேசுற வினிதா? எங்ககிட்டயே இப்படி பேசுறவ அவர்கிட்ட எப்படி பேசியிருப்ப? விட்டு கொடுத்து போறது தான் வாழ்க்கை. அவருக்கு பிடிக்கலைன்னா வேலையை விட்டுட்டு அவர் சொல்ற மாதிரி தான் கேளேன். என்ன குடியா முழுகி போக போகுது? அந்த கால மனுஷி. உன்னால எல்லாத்தையும் பொறுத்து போக முடியுமா? எனக்கு அப்படி வாழ வேண்டிய அவசியமில்லை. நான் யாரை நம்பியும் இல்லை. வேண்டாம் வினிதா, இப்படி வாய் துடுக்கா பேசி வாழ்க்கையில் மண்ணை அள்ளி போட்டுக்காதே. உன்னை உலகம் தெரியாத குழந்தைன்னு தான் நினைச்சேன். பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்படி பெயரை கெடுத்துட்டு வாழா வெட்டியா பிறந்த வீட்டில் வந்து உட்கார்ந்தா ஊருலகம் என்ன பேசும்? அம்மாவை உறுத்து பார்க்கிறாள். அப்ப உன் கவலையெல்லாம் நான் பிறந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துடக்கூடாது, அப்படித்தானே? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இப்படி நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு வாழ வேண்டிய வயசில் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாம வந்துடுறேன்னு சொல்றியே, அதை நினச்சிதான்மா கவலைப்படுறேன்.
பயப்படாதேம்மா, நான் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அம்மா வாயடைத்து போனாள். திவாகர் முன்பு அமர்ந்திருக்கிறார் பரமசிவம். தப்பு என் மகள் மேலேதான் இருக்கு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் எப்படியும் பேசி சமாதானப்படுத்தி கொண்டு வந்து விடுறேன். இதிலே அடுத்தவங்க பேசி சமாதானம் பண்ண எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியலை. தான்கிற ஆணவம் அவகிட்டே அதிகமாகவே இருக்கு. எதுக்காக சொல்கிறோங்கிறதை புரிஞ்சுக்காம தன் இஷ்டத்துக்கு பேசுகிறா. ஓரளவுக்கு மேல் என் பொறுமையும் போயிடுச்சு. சரி, வேலையை விட்டுடு, பிரச்சனையே அதை வச்சு தான் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது மாமா. எனக்கு எல்லாமே புரியுது. ஒரே மகள்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததன் பலனை இப்போ அனுபவிக்கிறேன். சரி, நான் வர்றேன் மாப்பிள்ளை. அப்பா, நான் சொன்னதையும் மீறி அவரை பார்க்க போனீங்களா? என் மகளை கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சினீங்களா? என்னம்மா இப்படி பேசுகிற? நான் உன் அப்பா. மகள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? தயவு செய்து சொல்கிறதை கேளுமா. கொஞ்ச நாளைக்கு மாப்பிள்ளை விருப்பம் போல் நடந்துக்க. அவர் நல்லவர், நிச்சயம் உன்னை புரிஞ்சுப்பாரு. அப்பா, திரும்பவும் சொல்கிறேன், என் சுதந்திரத்தை விட்டு கொடுத்து அடிமை மாதிரி வாழ விரும்பலை. இதை இப்படியே விட்டுடுங்கப்பா. என் வழியை நான் பார்த்துக்கிறேன். எழுந்து புயலாக அவள் உள்ளே செல்ல, பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறா? இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்கிறா? ஏட்டிக்கு போட்டியா பேசினா எந்த ஆம்பளைக்கு தான் கோபம் வராது? இவ வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிடுச்சுன்னு நிம்மதியாக இருந்தேன். இப்படி புலம்ப வச்சுட்டாளே. சரோ, சின்னதாக ஒரு வாடகை வீடு கிடைக்குமா? அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை. கடற்கரை மணலை கைகளால் அலைந்தபடி வினிதா கேட்க, என்ன வினிதா, 2 நாளாக உன் முகமே சரியில்லை. நீயா சொல்லட்டும்னு பேசாமல் இருந்தேன். காரில் வராமல் மொப்பட்டில் வர்ற, என்ன விஷயம்? திவாகருடன் ஏதும் பிரச்சனையா? கடல் அலைகள் ஒன்றையொன்று துரத்த அதையே பார்த்தபடி மௌனமாக அமர்ந்திருக்கிறாள் வினிதா. என்னடி நான் கேட்கிறேன், பேசாமல் இருக்க? யாருக்கு வீடு? எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்குத்தான். உனக்குத்தான்னா உனக்கும் திவாகருக்குமா? சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு ஏன் வாடகை வீட்டை தேடுறா? நான் இனி தனியாக இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி சொல்கிறா? திகைப்புடன் வினிதாவை பார்க்கிறாள் தோழி. அத்தியாயம் 5. சரோ எவ்வளவோ சொல்லி வினிதாவின் மனசை மாற்ற முயற்சித்தும் ஒன்றும் பலிக்கவில்லை. அப்படியே திவாகருடன் மனசு வருத்தம் இருந்தாலும் நீ கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இருக்கலாமே, ஏன் தனியாக வீடு பார்த்து விஷயத்தை பெருசு பண்ணுற? தேவையில்லாம அம்மா அப்பாவோடு இருந்து அவங்க மனசுக்கும் சங்கடம். என் வழியை நான் பார்த்துக்கிறேன். இது நடக்கக்கூடிய காரியமா? ஒரு பெண்ணா உன்னால யார் தயவும் இல்லாமல் தனித்து வாழ முடியும்னு நினைக்கிறியா? ஏன் முடியாது? இப்படி நாம் ஆண்களை சார்ந்துதான் வாழணும்னு நினைக்கிறதாலே தான் நம்ம உணர்வுகளை மதிக்காம ஒரு அடிமை மாதிரி நடத்த நினைக்கிறாங்க. ப்ளீஸ் வினிதா, நீ கொஞ்சம் யோசிக்கலாம்னு தோணுது. திவாகர்கிட்டே பேசிப்பாரு. வீணாக உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை இழந்துடாதே. ஒரு நல்ல தோழின்னு உன்கிட்டே உதவி கேட்கிறேன். நீயும் மாட்டேன்னு சொன்னா நானே பார்த்துக்கிறேன். சரி சரி, கோபிச்சுக்காதே. உன்னோட இஷ்டப்படி செய். உன் மனசு எப்போ மாறுதோ அப்போ மாறட்டும். நான் இன்னும் 1 வாரத்தில் வீடு பார்த்து சொல்கிறேன். பரமசிவமும் சிவகாமியும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காமல் சரோ மூலமாக பார்த்த அப்பார்ட்மெண்ட்டில் தேவையான சாமான்களை வாங்கி குடிபுகுந்தாள். சரோ, என்ன சொல்கிறீங்க? வினிதா தன் கணவரோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியாக வீடு பார்த்து வந்துட்டாங்களா? என்னால் நம்பவே முடியலை. குரலில் வருத்தம் ஒலிக்க சொன்னாலும் மனதுக்குள் அவனை அறியாமல் சந்தோஷம் ஏற்படத்தான் செய்கிறது மோகனுக்கு. இந்த கருத்து வேறுபாடு பெரிதாகி இருவருக்கும் விவாகரத்து ஏற்பட்டு பிரிய நேர்ந்தால், ஒருவேளை என் காதலை வினிதாவிடம் சொல்லி அந்த அழகு பதுமையை மனைவியாக்கி வாழ்க்கை நான் நினைத்தது போல அமையப் போகிறதா? என்ன மிஸ்டர் மோகன், என்ன யோசிக்கிறீங்க? வினிதா இருக்கிற அப்பார்ட்மெண்ட் உங்கள் வீட்டுக்கு அருகில் தான் இருக்குது. ஏதாவது உதவின்னு கூப்பிட்டா போய் பார்ப்பீங்கன்னு உங்ககிட்ட தகவல் சொன்னேன். நிச்சயமா, அவங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. கணவர் எதனால் அவங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு? அம்மா வீடு உள்ளூரில் இருக்கும்போது ஏன் தனியாக வீடு பார்த்து போகணும்? இங்கே பாருங்க மோகன், புருஷன் பெண்டாட்டிக்குள்ள சின்ன மனஸ்தாபம். வினிதா கோபக்காரி. அதனால் விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சீக்கிரம் சரியாயிடும். நாம் இதை பற்றி இதுக்கு மேலே பேசினா நல்லா இருக்காது. அதோ வினிதா வர்றா. சரோ அவளை நோக்கி நடக்க, எப்படியோ வினிதா பிரிந்தது அவனுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது.
எஸ்தர், வேலையெல்லாம் எப்படி இருக்கு? உங்களுக்கு ஒன்றும் சிரமமாக தெரியலையே. இல்லை சார், சுந்தரம் சார் ரொம்ப உதவியாக இருக்காரு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே புரியுது. அப்புறம் ஒரு சின்ன உதவி. என்ன சொல்லுங்க. என் மாமா ஏதாவது வேலை கிடைச்சா போகலாம்னு நினைக்கிறாரு. இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர். எங்காவது செக்யூரிட்டி வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை. எதுக்கு வயதான காலத்தில் அவர் வேலைக்கு போகணும்? ஜோசப் வாங்கின சம்பளம் உங்களுக்கும் கொடுப்பாங்க. குடும்ப செலவுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை சார். வீட்டில் இருந்தா பழசையும் பலதையும் நினச்சி வேதனைப்படுறாரு. பேரன் இருக்கிறதால அத்தை ஓரளவு கவலையை மறந்து நடமாடுறாங்க. மருமகள் சம்பாதித்து தான் ஒரு ஆம்பளையா வீட்டில் இருக்க வேண்டி இருக்கேன்னு மாமா நினைக்கிறாரு. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு. அப்ப பணம் விஷயத்தில் ஒன்றும் கஷ்டமில்லையே? இல்லை சார், இன்சூரன்ஸ் பணமே 10 லட்சம் சேமிப்பில் இருக்கு. சரி, நான் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். அவர்கிட்ட பேசி பார்க்கிறேன். ரொம்ப நல்லது சார். நீங்கள் சொல்லி அவர் கேட்டா எனக்கும் நிம்மதி. எஸ்தரின் மாமியார் காஃபி கொண்டு வந்து கொடுக்க, நன்றிம்மா, நீங்களும் உட்காருங்க. தம்பி, ஜோசப் உங்களை பற்றி அடிக்கடி சொல்வான். கடவுள்தான் அவன் வாழ்ந்தது போதும்னு எங்ககிட்ட இருந்து தன் இடத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு. வயசான நாங்கள் வாழ வழி தெரியாமல் தவிக்கிறோம். ஜோசப்பின் அப்பா வில்சன் கண் கலங்க பேசுகிறார். கவலைப்படாதீங்க, கடவுள் விதிச்ச விதியை யாராலும் மாற்ற முடியாது. இதோ பேரனின் முகத்தில் உங்கள் மகனை பார்த்து சந்தோஷப்படுங்க. பாட்டியின் சேலையை பிடித்து கொண்டு நிற்கும் அந்த சிறுவனை பார்க்கிறான். இங்கே வாப்பா, உன் பேர் என்ன? நிதின் ஜோசப். பள்ளிக்கூடம் போறியா? இன்னும் அனுப்பலை அங்கிள். ஆனால் எனக்கு 1 2 3 பாட்டு எல்லாம் தெரியும் அங்கிள். அழகா பேசுகிறானே. எஸ்தர், ஏன் அவனை இன்னும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலை? அவருக்கு இவனை கொடைக்கானலில் படிக்க வைக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு ஆசை. பையன் கை குழந்தையாக இருக்கும்போதே அடிக்கடி சொல்வார். அவர் ஆசையை நிறைவேற்றி வைக்க பார்க்கிறேன். கடவுள் என்ன நினச்சிருக்காருன்னு தெரியலை. தம்பி, எஸ்தர் சொல்லுச்சா? எனக்கும் ஏதாவது வேலை தேடி கொடுத்தா நல்லாயிருக்கும். சார், வயசான காலத்தில் ஏன் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? நாட்டுக்காக சேவை பண்ணினவங்க நீங்கள். அதுவே பாராட்டப்பட வேண்டியது. இனி இருக்கிற காலங்களையும் நல்லதாக நினச்சி வாழ வேண்டியது தானே. எப்படிப்பா? இதோ இந்த பொம்பளை பிள்ளை வேலைக்கு போகுது, எங்களை உட்கார வச்சு சோறு போடுது. பார்த்துக்கிட்டு இருக்க முடியலையே தம்பி. அப்படி நினைக்கிறது தப்பு. உங்கள் மகன் இருந்து செய்ய வேண்டிய பொறுப்பை மருமகள் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் அதை நினச்சி பெருமைப்படணும். கடைசி வரை நீங்கள் அவங்களுக்கு ஒரு தாய் தந்தை போல அருகிலிருந்து பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். நாளைக்கு அவங்க மகன் வளர்ந்து பொறுப்பை ஏற்றுப்பான். என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளை வேலைக்கு போகுது. நானும் ஏதாவது குடும்பத்துக்கு உதவியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது தப்பா? அவசியம் ஏற்பட்டால் வேலைக்கு போகிறதுல தப்பில்லை. இனி அவங்களை உங்கள் மகளாக பாருங்க. மனசில் வேதனை வேண்டாம். வயசான காலத்தில் நீங்கள் கண் விழிச்சு வேலைக்கு போய் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அவங்க தானே சிரமப்படுவாங்க. பண தேவை இல்லாதப்ப கஷ்டப்பட வேண்டாம். நிம்மதியாக வீட்டில் இருங்க. ஆமாம் மாமா, நீங்களும் அத்தையும் நல்ல ஆரோக்கியத்தோடு என்னோடு இருந்தால் அதுவே போதும். உங்கள் மகன் இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வேன். என்னை நம்புங்க மாமா. இந்த சிறு வயதில் எவ்வளவு தெளிவாக பேசுகிற. அந்த கடவுள் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் மகளே. சொன்னவர் திவாகரை பார்க்கிறார். ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் வந்து எங்களோடு மனசு விட்டு பேசினது எங்கள் மகனே நேரில் வந்து சொன்னது போல இருக்கு. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. உங்களை மாதிரி நல்லவங்க 4 பேரோடு பேசும்போது மனசில் இருக்கிற கவலை குறையுது. நிச்சயமா, நேரம் கிடைக்கும்போது வர்றேன்மா. குட்டி பையா வரட்டுமா? விடைபெற்று வெளியே வந்தவனை பின்தொடர்ந்து வந்த எஸ்தர், சார் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து பேசினதில் மாமா தெளிவாகிட்டாரு. அவங்க மனசுக்கு உங்களோடு பேசினதில் ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்கு. சொன்னபடி நேரம் கிடைக்கும்போது அவங்களை வந்து பார்த்துட்டு போங்க சார். கட்டாயம் வரேன். இது என் நண்பனுக்காக நான் செய்ய வேண்டிய கடமை. சரோ, உன்னால் எனக்கு ஒரு உதவி ஆகணுமே. என்ன விஷயம்? ஃபோனில் கூப்பிடுற? இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருக்க என்னமோ போல் இருக்கு. வீட்டோடு சமையல் செய்துக்கிட்டு உதவியாக இருக்க ஆள் கிடைக்குமா? வாசல் கதவை திறந்தவள் சரோ நிற்பதை பார்த்தாள். வா சரோ, நீ வர்றதா ஃபோன் கூட பண்ணலை? நேற்று நீ வேலைக்கு ஆள் கேட்டியே, அது விஷயமா நேரில் பார்த்து பேசிட்டு போகலாம்னு வந்தேன். சரி உட்காரு, 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபியுடன் வந்தவள் சரோவின் அருகில் உட்கார்ந்தாள்.
தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் தோழியை ஏறிட்டாள். என்ன அப்படி பார்க்கிற? ஆனாலும் உனக்கு இவ்வளவு தைரியம் ஆகாது. புருஷன்கிட்ட கோபிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கும் போகாம இப்படி தனியாக வீடு எடுத்து தங்க ரொம்ப தைரியம் வேணும். அது உன்கிட்ட நிறையவே இருக்கு. எதுக்காகவும் யாருக்காகவும் என்னை விட்டு கொடுத்து வாழ நான் தயாரா இல்லை. கட்டின புருஷன்கிறதுக்காக என்னோட சுதந்திரத்தை இழந்து அவரோட கைப்பாவையாக வாழ நான் ஒன்றும் பொம்மை இல்லை, உயிருள்ள மனுஷி. சரி சரி, நீ யார் சொன்னாலும் மாற போறதில்லை. வீட்டோடு தங்கி வேலைகள் செய்ய ஆள் கேட்டியே, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை சொல்லத்தான் இத்தனை ஆர்வமா வந்தியா? இல்லை, ஒரு ஆள் இருக்கு. உனக்கு அது சரியா வருமான்னு? என்ன விஷயம் சொல்லு. எங்க காய்கறிக்காரம்மாவுக்கு தெரிஞ்ச பொண்ணாம். வயசு 30க்குள் இருக்கும். 8 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்காம். புருஷன் ஜெயிலில் இருக்கானாம். என்ன சொல்ற? ஆமாம் வினிதா, அவ புருஷன் கூலி வேலைக்கு போறவனாம். போன வருஷம் ஒரு நாள் மகளுக்கு காய்ச்சல் அதிகமாகி பேச்சு மூச்சு இல்லாமல் போக 4 வீடு தள்ளி ஆட்டோக்காரன் ஒருத்தன் குடியிருக்கானாம். அவன் பரிதாபப்பட்டு இவளை குழந்தையோடு ஆட்டோவில் அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்டே காண்பிச்சு வைத்தியம் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்கான். அந்த நன்றி விசுவாசத்தில் வழியில் பார்த்தால் பேசுவாளாம். புருஷன் இவ மேல சந்தேகப்பட்டு அந்த ஆட்டோக்காரன் கிட்டே குடிபோதையில் பிரச்சனை பண்ணி அவனோட கையை வெட்டிட்டானாம். அட கடவுளே, இப்படியா செய்வான்? அதான் ஜெயிலில் இருக்கான். சந்தேகப்பட்ட புருஷனோடு இனி ஜென்மத்துக்கும் சேர முடியாதுன்னு வீட்டை விட்டு வந்துட்டாளாம். இப்ப பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒதுங்க இடமில்லாம இருக்காளாம். காய்கறிக்காரம்மா சொன்னாங்க, அவளுக்கு ரொம்ப நல்ல குணம், யாராவது வேலைக்கு கேட்டா சொல்லு, சேர்த்து விடுவோம்னு சொன்னாங்க. உனக்கு சரியா வருமா சொல்லு, வர சொல்றேன். ஆனா அவ புள்ளையும் அவளோடு தான் இருக்கும். வர சொல்லு சரோ. ஐயோ பாவம், பாவப்பட்ட ஜென்மம். ஆள் நல்ல மாதிரியா இருந்தா தாராளமா இருந்துட்டு போகட்டும். நான் மட்டும் தானே இருக்கேன். அவ பெண்ணை வச்சுக்கிறதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. சரி, அப்புறம் திவாகர் ஏதும் ஃபோன் பண்ணினாரா? இல்லை, அவர் என்கிட்டே பேச மாட்டாருன்னு எனக்கு தெரியும். நீயாவது பேசி பார்க்கலாமே. சரோ, நீ திரும்ப திரும்ப நடக்காததை பற்றி பேசுகிற. அவரா என்னை தேடி தன் தவற ஒத்துக்கிட்டா தவிர நிச்சயம் என்கிட்ட எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. விடு, வேறு ஏதாவது பேசுவோம். என்ன இவள் இப்படி வாழ்க்கையை தொலைத்துவிட்டு சாதாரணமாக நடந்து கொள்கிறாள்? நிச்சயம் வினிதா ஒரு வித்தியாசமான பெண்ணாகத்தான் இருக்கிறாள். சங்கடப்பட்டாள் தோழி. தம்பி, நீங்க சொல்றது ஒத்துக்கொள்ளக்கூடியதாத்தான் இருக்கு. இருந்தாலும் என் பையன் ஆசைப்பட்டபடி கொடைக்கானல் கான்வென்ட்டில் என் பேரனை சேர்க்கலாம். அதுக்கான பொருளாதார வசதியும் இருக்கு. ஆனா அவனை பிரிஞ்சு இருக்கணுங்கிறத நினைச்சாதான் வேதனையா இருக்கு. சார், நாளைக்கு உங்க பேரன் படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னா நீங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஆமாம் மாமா, அவர் ஆசைப்பட்டபடி உங்க பேரனை டாக்டருக்கு படிக்க வைப்போம். அவரோட கனவை நிறைவேற்றுறது நம் கடமை இல்லையா? சரிம்மா, அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. நான் அது விஷயமாக கான்வென்ட்டில் பேசிட்டேன். அடுத்த வாரம் பையனோடு வந்தால் அட்மிஷன் பண்ணிட்டு அப்பவே விட்டுட்டு போகலாம்னு சொன்னாங்க. தம்பி, தப்பாக எடுத்துக்காட்டி நீங்கள் ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க. என்னால் அவ்வளவு தூரம் பயணம் பண்ண முடியாது. எஸ்தருக்கு துணையாக நீங்கள் கொஞ்சம் போயிட்டு வர முடியுமா? சிறிது யோசித்தவன், சரி, நானே கூட்டிட்டு போகிறேன். என் காரிலேயே போகலாம். ரொம்ப நன்றி தம்பி. சரி எஸ்தர், அடுத்த வாரம் புதன் வியாழன் நான் ஆஃபீஸில் லீவு சொல்லிடுறேன். நீங்களும் சொல்லிட்டு வாங்க. நல்லபடியாக உங்கள் மகனை சேர்த்துட்டு வருவோம். ஜோசப் ஆசைப்பட்டபடி நாளைக்கு அவன் ஒரு டாக்டராக வரட்டும். அவர்களிடம் விடை பெற்று தெருவில் இறங்கி வந்து நிறுத்தியிருந்த காரில் ஏறிய திவாகரை தன் அத்தை வீட்டுக்கு வந்திருந்த சரோ வாசலில் நின்று பார்த்தாள். வினிதாவின் கணவன். இவன் யாரை பார்க்க இங்கே வருகிறான்? என்ன சரோ, வாசலில் என்ன பண்ற? இதோ வர்றேன் அத்தை, குழப்பமானாள். என்ன, யாரை பார்த்துட்டு இருக்க? இல்லை அத்தை, பூஜா கடைக்கு போயிருக்கான்னு சொன்னீங்களே, வந்தா அவளையும் பார்த்துட்டு கிளம்பலாம், வர்றாளான்னு பார்த்தேன். இரு, என்ன அவசரம்? எப்பவாவது தான் அத்தை வீடுன்னு தேடி வர்ற. அப்புறம் அப்பா என்ன சொல்கிறாரு? இந்த தையில உனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாரே. கல்யாணமா? சாமி, எனக்கு இப்போ வேண்டாம்ப்பா. நான் இப்படியே நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன். ஏண்டி, கல்யாணம்னா இந்த பயப்படுற? என் தோழி அப்படி பயமுறுத்தி வச்சிருக்கா. ஆமாம் அத்தை, 4 வீடு தள்ளி அந்த பச்சை நிறம் அடித்த வீடு,
அங்கே யார் இருக்கான்னு தெரியுமா? எது? வாசலில் வேப்ப மரம் இருக்கே, அந்த வீடா? ஆமாமா, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அதிகமாக பழக்கமில்லை. சமீபத்தில் வீட்டுக்காரன் தவறிட்டான். மனைவி, 4 வயசு பையன், அப்பா அம்மா இருக்காங்க. அப்படியா? பாவம், சின்ன வயசு போல இருக்கு. அந்த பெண் பேரு எஸ்தர். அவளோட வீட்டுக்காரர் வேலை செய்த கம்பெனியிலேயே வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ வம்பா போச்சு. ஏன்? என்ன சொல்றீங்க? அவ கூட வேலை பார்க்குற ஒருத்தன் அடிக்கடி காரை எடுத்துக்கிட்டு தேடி வர்றான். என்னமோ ஏதோ தெரியாது, தனியாக இருக்கிற பொண்ணு, எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ. சரி சரி, நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? உனக்கு தெரிஞ்சவங்களா? அவங்களை தெரியாது. அந்த காரில் வந்தவர் எங்கள் ஆஃபீஸுக்கு வருவார், பார்த்துருக்கேன், அதான் கேட்டேன். சரியத்தை, கிளம்புறேன். இன்னொரு நாள் பூஜாவை வந்து பார்க்கிறேன். புறப்பட்டாள். ஆனால் மனம் நெருடியது. அத்தியாயம் 6. மெலிந்த தேகம், மாநிறமாக இருந்தாலும் அழகான முக அமைப்புடன் பார்ப்பதற்கு லட்சணமாக இருந்தாள். அவளது சேலை சுருக்கத்தில் நுழைந்தபடி பாவாடை சட்டை அணிந்த சிறுமி நின்று கொண்டிருந்தாள். உன் பேரு என்ன? அஞ்சலை. இவ என் மக வள்ளி. சமையல் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு உனக்கு பழக்கமா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? சைவ சமையலிலிருந்து அசைவ சமையல் வரை சமைப்பேன். நாக்கு ருசியாக சமைச்சு போட்டதுக்கு தான் அந்த பாவி ஜென்மம் என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டான். உன் புருஷன் திரும்ப வந்தா நீ அவனுடன் போயிடுவியா? உரிமையோடு ஒருமையில் பேசினார்கள். என்ன வார்த்தை பேசுற? நான் என்ன சூடு சொரணை இல்லாதவளா? ஏதோ பெண் ஜென்மமாக பிறந்துட்டேன். அதுக்காக ஆம்பளைக்கு கட்டுப்பட்டு தான் வாழணுமா? என் மேலே சந்தேகப்பட்டு பாவம் உதவி செய்த மனுஷன் கையை ஈவு இரக்கம் இல்லாமல் வெட்டி போட்டுட்டானே. இனி அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எங்கள் கிராமத்தில் இருந்தேன், சரியான வேலை கிடைக்கலை, அதான் திரும்ப இங்கே வந்துட்டேன். 3 வேளை சாப்பாடு போட்டு ஒதுங்க இடம் கொடுத்தா போதும். நானும் என் மகளும் நிம்மதியாக இருப்போம். காசு பணம் கூட பெருசாக எதுவும் வேணாம். என்ன சொல்ல போகிறாள் என்று தன்னையே பார்க்கும் அஞ்சலையை ஏறிட்டாள். பாவம், என்னை போலவே வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவள். சரி அஞ்சலை, நீ இங்கே என்னோடு இருக்கலாம். உன் பொண்ணை படிக்க அனுப்பலையா? எங்கேம்மா, சோத்துக்கே வழி இல்லையே. கவலைப்படாதே, அவளை நான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறேன். அவ படிக்கட்டும். நீ வீட்டை பொறுப்பாக கவனிச்சுக்கணும். அதெல்லாம் நல்லா பார்த்துப்பேன். நீ இவ்வளவு நல்ல மனுஷியா இருக்க. என் மகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறேன்னு சொல்கிற. ஏதோ நான் பண்ணின புண்ணியம். அந்த ஆத்தா நாங்கள் ஒதுங்க நல்ல இடம் காண்பிச்சு கொடுத்துருக்கா. அந்த பாவி கண்ணில் படாமல் நிம்மதியாக இருப்பேன். என்னம்மா, நீ மட்டும்தான் இருக்கியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அதுதான் முக்கியம். நிச்சயமா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். இங்கே வா, அமைதியாக இருக்கியே. நீ படிக்க போறியா? வினிதா கேட்க அந்த சிறுமி ஆர்வத்தில் பலமாக தலையாட்டினாள். வாங்க மோகன், உட்காருங்க. வீட்டுக்கு வந்தவனே வரவேற்றாள் வினிதா. வீடு நல்லா வசதியாக இருக்கா? என் ஒருத்திக்கு இது பெரிய வீடு தான். உங்கள் வீடு அடுத்த தெருவில் தான் இருக்கிறதா? சரோ சொன்னா. ஆமாம், நீங்கள் தனியாக இருக்கிறதாலே தினம் ஒரு தடவை போய் எட்டி பாருங்க மோகன்னு உங்கள் தோழி தான் சொன்னாங்க. அவளுக்கு என் மேலே எப்பவும் அக்கறை ஜாஸ்தி. எனக்கொன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக உங்களை வர வேண்டாம்னு சொல்லலை. நேரம் கிடைச்சா வாங்க. சரி, இப்போ என்ன சாப்பிட்றீங்க? பரவாயில்லை, நீங்கள் உட்காருங்க, சிரமப்பட வேண்டாம். ஒன்றும் சிரமமில்லை, வீட்டோடு சமையலுக்கு ஆள் வச்சிருக்கேன் சொன்னவள், அஞ்சலை சூடாக 2 கப் காஃபி எடுத்துட்டு வா என்றாள். கேட்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க கூடாது. இப்படி மனஸ்தாபம் ஏற்பட்டு தனியாக வந்திருக்கீங்க. 4 பேர் தப்பாக பேச மாட்டாங்களா? அதுக்கெல்லாம் பயந்தா இந்த உலகத்தில் வாழ முடியாது. என் மனசுக்கு சரின்னு பட்டதைத்தான் செய்வேன். நான் மறந்து வாழணும்னு நினைக்கிற விஷயங்களை தயவு செய்து ஞாபகப்படுத்தாதீங்க. ஒரு நண்பராக என்னை வந்து பார்த்துட்டு போங்க, அது போதும். பரமசிவமும் சிவகாமியும் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக அமர்ந்திருக்க, என்னம்மா எதுவுமே பேசாமல் இருக்க? எல்லாம் நாங்கள் வாங்கி வந்த வரம். உப்பு பெறாத விஷயத்துக்கு கோபிச்சுக்கிட்டு இப்படி தனியாக வந்திருக்க. பெத்தவங்க உள்ளூரில் இருக்கோம். எங்கள் மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? அம்மா, நீ அந்த காலத்து மனுஷி, அதான் புலம்பிகிட்டே இருக்க. உன்னை மாதிரி என்னால் யோசிக்க முடியாது. எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை என் மனசுக்கு விரோதமாக வாழ முடியாதுமா. ப்ளீஸ், எனக்கு கல்யாணமானதையே மறந்துடு. உன் பொண்ணு சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சிக்க.
என்னை பற்றி கவலைப்படாதே. அவ என்ன பேசுறா பார்த்தீங்களா? விடு சிவகாமி, இந்த காலத்து பிள்ளைங்க தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நடந்துக்கிறாங்க. பெரியவங்களோட அனுபவங்களை காது கொடுத்து கேட்கறதில்லை. இப்ப என்ன, அந்த வாழ்க்கை அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா வாழ்ந்துட்டு போகட்டும், நடப்பது நடக்கட்டும். அதை நாம ஏத்துக்கதானே வேணும். பெத்த கடமைக்கு வந்து பார்த்துட்டு போவோம், அதான் நம்மால முடியும். வினிதா மௌனமாக இருந்தாள். அம்மா, சாப்பாடு தயார், எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. வாங்கம்மா, அஞ்சலி நல்லா சமைப்பா, அவ சமையலை சாப்பிட்டு பாருங்க. வாசலில் விளையாடி கொண்டிருந்த வள்ளியை பார்த்தபடி எழுந்து கொண்டாள் சிவகாமி. அலுவலக இடைவெளியில் கேண்டீனில் காஃபி குடித்தபடி அருகில் அமர்ந்திருக்கும் வினிதாவை பார்த்தாள். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு தெரியலை. என்ன சரோ, கிண்டலா? நான் என்ன உனக்கு அந்நிய மனுஷியா? அதுக்கில்லை, நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு தெரியலை. சும்மா சொல்லு. உன் கணவர் திவாகரை பற்றி தான். அவளை ஏறிட்டாள். என்ன விஷயம்? ஆஃபீஸில் தன் கூட வேலை பார்க்கிற பெண்ணோடு கொஞ்சம் நெருக்கமாக பழகிறதா? உனக்கு யார் சொன்னா? யாரும் சொல்லலை. அந்த பெண் என் அத்தை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா. நான் போனப்ப திவாகர் அவளை தேடி அவ வீட்டுக்கு வந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை கிட்டே கேட்டப்ப எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் வினிதாவிடம் சொன்னாள். அவள் பேசுவதை முழுமையாக கேட்டவளாய் பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்க, சாரி வினிதா, எனக்கே மனசுக்கு கஷ்டமாகத்தான் இருந்துச்சு. உன் வாழ்க்கை கை நழுவி போகாம நீதான் பார்த்துக்கணும். தேவையில்லாம அவரை பிரிஞ்சு வாழ்க்கையை இழந்துடாதே. சரோ சொன்ன எதுக்கும் பதில் சொல்லாமல் இருந்தாள். 4 நாட்களாக சரியாக பேசாமல் மௌனமாக இருக்கும் தோழியை பார்த்தாள். வினிதா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? ஒன்றுமில்லை. என்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்காளே அஞ்சலை, பாவம், இப்பத்தான் நிம்மதியா இருந்தா. அதுக்குள்ள அவ புருஷன் ஜெயிலில் இருந்து வந்துட்டானாம். அடக்கடவுளே, அப்புறம்? இவ எங்கே இருக்கான்னு விசாரிச்சுட்டு இருக்கானாம். கடைக்கு போகும்போது அவங்க குப்பத்தில் இருக்கிற தெரிஞ்ச பொம்பளை சொல்லுச்சாம். வெளியே போகவே பயப்படுறா. அப்படியா? இதுதான் விஷயமா? நான் என்னவோ உன்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன். திவாகரை பற்றி கேள்விப்பட்டதை சொல்லியும் கூட அது குறித்து ஏதும் பேசாமல் இருக்கிறாளே, அது உண்மையா இல்லையா என்பதை தீர விசாரிக்க வேண்டும். காரிலிருந்து இறங்கி உள்ளே சென்ற திவாகர், நிதின் தயாரா, போகலாமா என்றான். வாசலில் நின்று அவன் பார்க்க, நான் ரெடி அங்கிள், அம்மா தான் உள்ளே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி வாப்பா, உனக்கு தான் சிரமம். இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற அந்த கடவுள் உன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கட்டும். தன்னை புரிந்து கொள்ளாமல் தனியாக இருக்கும் வினிதாவின் அழகிய முகம் அவன் மனதில் வந்து போனது. சார், போகலாமா? கேட்டபடி எஸ்தர் வர, எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டீங்களா? நாம் எப்படியும் ஒரு நாள் தங்குற மாதிரி இருக்கும். ஆமாம் சார், அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிளம்புறேன். வரேன் மாமா. வரேன் அத்தை, கவனமாக இருங்க. நிதினை கட்டிப்பிடித்து முத்தம் தந்து அவர்கள் விடை கொடுக்க, அவனை காரில் உட்கார வைத்து எஸ்தரும் ஏறிக்கொள்ள திவாகர் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான். ஹலோ, யார் பேசுறது? திவாகர் சார் இருக்காரா? அவர்கிட்டே பேசணும். சாரி மேடம், அவர் இன்னைக்கு ஆஃபீஸ் வரலை. நீங்கள் அவரை செல்லில் காண்டாக்ட் பண்ணுங்க. அப்படியா? அங்கே எஸ்தர்னு ஒரு மேடம் வேலை பார்க்கிறாங்களே, அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அவங்களும் லீவில் இருக்காங்க. திவாகர் சாரோடு கொடைக்கானல் போயிருக்காங்க. நீங்கள் 4 நாள் கழித்து கூப்பிடுங்க. உங்கள் பேர்? டக்கென்று ஃபோனை வைத்தாள் சரோ. அப்படியானால் அத்தை ஃபோனில் கூப்பிட்டு சொன்னது நிஜம். சரோ, உனக்கு தெரிஞ்சவர்னு சொன்னியே, அந்த மனுஷன் அவ மகனை கொடைக்கானல் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க கார் எடுத்துட்டு வந்து 2 பேரையும் அழைச்சிட்டு போறாரு. நல்லா கூத்தடிச்சிட்டு வருவாங்க. காலம் ரொம்ப கெட்டு போச்சு. எதுக்கும் அவர் பெண்டாட்டிக்கிட்ட சொல்லி வை. பாவம், கடைசியில் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு ஏமாந்து நிற்க போகுது. என்ன இது மோகன், எதுக்கு இவ்வளவு பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அம்மாவுக்கு பழம் வாங்க கோயம்பேடு போனேன், அப்படியே உங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன். ஏதோ நீங்கள் வந்து போகிறீங்க, 4 மனுஷங்க நமக்கு இருக்காங்கன்னு ஆறுதலாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வராதீங்க ப்ளீஸ். அப்போ நீங்கள் என்னை உங்கள் உண்மையான நண்பராக ஏற்றுக்கலை, அப்படித்தானே? நான் அப்படி சொல்லலை. எனக்காக நீங்கள் செலவு பண்ணுறது பரவாயில்லை. நான் வித்தியாசப்படுத்தி பார்க்கலை. உங்களை எனக்கு நெருக்கமானவங்களா, அதாவது உண்மையான சிநேகிதியாக நினைக்கிறேன். அதன் வெளிப்பாடு தான் இதெல்லாம்.
இதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும், இல்லாட்டி என் மனசு வருத்தப்படும். சரி கொடுங்க. அவனிடமிருந்து பையை வாங்க அவளின் கைதொட்டு அவன் கொடுக்க அவனது மனதை புரிந்து கொள்ளாதவளாக புன்னகையுடன் வாங்கி கொண்டாள். நல்லா சாப்பிடுமா, இப்படி கொறிச்சா உடம்புக்கு பத்துமா? சாம்பாரும் உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்லா இருக்கா? அஞ்சலை, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ருசியா சமைக்கிற. ஆமா, வள்ளி எங்கே காணோம்? அவளையும் சாப்பிட சொல்லு, நேரமாகுது. வீட்டு பாடம் எழுதுறா, அவளை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்க. உன் புண்ணியத்தில் படிச்சு பெரிய ஆளா வரட்டும். கவலைப்படாதே, அவளை படிக்க வைக்கிறது என் பொறுப்பு. நீ மனசு மாறி புருஷனோடு சேர்ந்தாலும் என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிடுமா? கடைசி வரைக்கும் உன் காலடியில் கிடந்துடுறேன். அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை, நீ நிம்மதியா இரு. அழைப்பு மணியின் ஒளியை கேட்டு, அஞ்சலை, வாசலில் யாருன்னு பாரு. உள்ளே இருந்து குரல் கொடுத்தாள் வினிதா. யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவராம், பேரு பரத்ன்னு சொன்னாரு, ஹாலில் உட்கார வச்சிருக்கேன். யாரு? பரதா? திவாகரி நண்பர், துபாயிலிருந்து வந்திருக்கிறாரா? போய் பார்த்தாள். வாங்க பரத், எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? கல்யாணம் முடிஞ்சு இப்போத்தான் உங்களை சந்திக்க சந்தர்ப்பம் அமைஞ்சது. அதுவும் ஜோடியா சேர்த்து பார்க்க முடியாம தனித்தனியா சந்திக்கும்படி ஆயிடுச்சு. சொல்லுங்க, எத்தனை மாச விடுப்பில் வந்திருக்கீங்க? 3 மாசம் இருந்துட்டு போகலாம்னு வந்தேன். சிறிது நேரம் மௌனமாக இருந்தவன் மெல்ல தலை நிமிர்ந்து வினிதாவை பார்த்தான். திவாகர் ரொம்ப நல்லவன், எதையும் மனசுல வச்சுக்க மாட்டான். அவனை போய் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி வந்து, ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நான் உங்க 2 பேருக்கும் பொதுவான நண்பனாக, உங்களோட வாழ்க்கையிலும் அக்கறை உள்ளவனாக சொல்றேன். சாரி பரத், தயவு செய்து நீங்க உங்க நண்பருக்கு வக்காலத்து வாங்கி பேச வந்தா எனக்கு அதில் உடன்பாடில்லை. பெண்ணுங்கிறவ கல்யாணமானா கணவனுக்கு கட்டுப்பட்டவ, அவளுக்குன்னு எந்த சுதந்திரமும் கிடையாதுங்கிற மனப்பான்மை உள்ளவரோடு என் வாழ்க்கை நல்லபடியாக போகுங்கிற நம்பிக்கை இல்லை. அதான் வந்துட்டேன். ஓகே, நீங்க இப்படி பேசும்போது நான் இதை பற்றி பேசுறது தப்பு. லீவில் திவாகரோடு தான் இருப்பேன். இது என்னோட செல்போன் நம்பர். உங்க மனசிலே ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட இது பற்றி பேச நினைத்தால் என்னை கூப்பிடலாம். நான் கிளம்புறேன். என்ன அஞ்சலை, ஏன் இந்த பதற்றம்? கதவை திறக்க இவ்வளவு பயப்படுற? அந்த பாவி வீட்டை கண்டுபிடிச்சு இங்கேயே வந்துட்டான்மா. யாரு? உன் புருஷனா? ஆமா, கதவை திறந்தால் எதிரில் நிற்கிறான். எனக்கு படபடன்னு வந்துருச்சு. கதவை உடனே டமார்னு மூடிட்டேன். ஆனா அவன் போகாமல் வாசலிலேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தான். அஞ்சலை, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு என்னென்னமோ சொல்லி புலம்பிட்டு இருந்தான். எப்போ போனான்னு தெரியலை. நான் என்னம்மா செய்யறது? இங்கே பாரு, பயப்படாதே. இன்னொரு வாட்டி இதே மாதிரி வந்தா போலீஸுக்கு போவேன்னு சொல்லி மிரட்டு. எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வர்றேன். பெண்டாட்டி மேல நம்பிக்கை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியாதவன் என்ன தைரியத்தில் உன்னை பார்க்க வர்றான்? நீ பயப்படாதே, உனக்கு நான் இருக்கேன். ஆமாம்மா, நான் உங்களை நம்பித்தான் இருக்கேன். என்ன விஷயம் சரோ? எதுக்காக இன்னைக்கு கடற்கரைக்கு போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க? உன்கிட்டே மனசு விட்டு பேசணும்னு தான். பரவாயில்லை, வந்தது எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும். விடாம துரத்தும் இந்த கடல் அலைகள், ஈரத்தை தன்னுள் நிறுத்தி குளிர்ச்சியாக வீசும் காற்று, மனசில் எந்த கவலையும் இல்லாமல் மணலில் விளையாடும் இந்த குழந்தைங்க, இதையெல்லாம் பார்க்கும்போது உலகம் அதிக அழகானதாக தெரியுது சரோ. எப்படித்தான் உன்னால எதிர்காலத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாம இப்படி எல்லாத்தையும் ரசிக்க முடியுதோ தெரியலை. வாழ்க்கையை நம்ம இஷ்டத்துக்கு வாழணும்னு நினைக்கிறவ நான். அதனால என்னால் எதையும் இயல்பா எடுத்துக்க முடியுது. இப்படியே பேசிட்டு கடைசியில் ஒரு நாள் ஏமாந்து நிற்க போற. என்ன சொல்ற நீ? உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? திவாகரை சுத்தமா உன் மனசிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டியா? எனக்கும் அவருக்கும் சரி வராதுன்னு பட்டுது, அதான் பிரிஞ்சிருக்கேன். ரொம்ப நல்லது, சீக்கிரமே அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரு. போய் அட்சதை தூவிட்டு வா. பதில் பேசாமல் சரோவை பார்க்கிறாள். என்ன பார்க்கிற? கடைசியில் அதுதான் நடக்க போகுது. நல்ல வாழ்க்கையை இழந்துட்டு நீ தனிமரமா நிற்க போற. கோபத்துடன் பேசும் தோழியை வெறுக்கிறாள். நான் கோபப்படுறதில் நியாயம் இருக்கு வினிதா. சொல்றதை இனியாவது காது கொடுத்து கேளு. அத்தை ஃபோன் பேசி சொன்னதிலிருந்து அந்த அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை உறுதி பண்ணியது வரை விபரமாக சொல்கிறாள்.
அந்த எஸ்தர் கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்கிறா. நீயும் திவாகரை புரிஞ்சுக்காம இப்படி வீட்டை விட்டு வந்துட்ட. என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது வினி. ப்ளீஸ், நீ நல்லா வாழணும். உன் வாழ்க்கை இப்படி பாதியிலே முடிஞ்சிடக்கூடாது. நான் சொன்னதை யோசிச்சு சீக்கிரமே நல்ல முடிவுக்கு வா. அமைதியாக கடல் அலைகளை பார்த்தபடி இருந்தாள் வினிதா. உன் மனசில் என்ன இருக்குன்னு உன் கூட பழகிய தோழி என்னாலேயே சரியா புரிஞ்சுக்க முடியலை. எதுவா இருந்தாலும் நல்ல முடிவா எடு. என் தோழி கிடைச்சிருக்கிற அருமையான வாழ்க்கையை எந்த காரணம் கொண்டும் இழந்துடக்கூடாது. அதுதான் என் விருப்பம். சரி, நேரமாச்சு, போகலாம். வாங்க வினிதா, நீங்க என்னை பார்த்து பேசணும்னு சொன்னதே எனக்கு நம்பிக்கையா இருக்கு. நிச்சயம் உங்க மனதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க ஒருத்தர் மேல் ஒருத்தர் அன்பும் பாசமும் வச்சிருக்கீங்க. அதை வெளிப்படுத்த முடியாம 2 பேரோட ஈகோ தடுக்குது. அதுதான் உண்மை. உங்க மேல திவாகர் சந்தேகப்படுறான்னு சொல்றது முழுக்க முழுக்க தப்பு. அவரை சரியா புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இப்ப நான் அதை பேச வரலை. அவரை பற்றி கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். சொல்லுங்க. அவரோட ஆபீஸில் எஸ்தருங்கிற பெண் வேலை பார்க்கிறதாகவும் அவளோடு இவர் நெருங்கி பழகிறதாகவும் கேள்விப்பட்டேன். அந்த பெண் ஒரு விதவை. அவ வீடு தேடி இவர் அடிக்கடி போறதாக நேரில் பார்த்தவங்க சொன்னாங்க. அது மட்டுமில்லை, அவங்க 2 பேரும் கொடைக்கானல் போனதாகவும் அது உண்மையான தகவல் தானான்னு என் தோழி அவர் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு என்கிட்டே சொன்னா. சொன்னவள் பரத்தையே பார்த்தபடி நின்றாள். இதை நான் எதுக்கு உங்ககிட்டே சொல்றேன் தெரியுமா? அவரை பத்தி மற்றவங்க இவ்வளவு சொல்லியும் நான் அதை நம்பலை. ஏன்? திவாகர் அப்படிப்பட்டவர் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்க 2 பேரும் பழக வேண்டிய நிர்பந்தம். அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய தவிர்க்க முடியாம அவளோடு போக வேண்டியது இருந்திருக்கலாம். அடுத்தவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்டே சொல்லும்போது நான் அதை நம்பலை. உண்மை என்னவாக இருக்கும்னு என்னால் ஊகிக்க முடிஞ்சுது. எனக்கு துளி கூட அவர் மேலே சந்தேகம் வரலை. இதுதான் அவருக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். இதை புரிஞ்சுக்காம உங்க நண்பர் நல்லவர்னு அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்க. திவாகர் மேலே நீங்க இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்கிறதை கேட்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க நினைச்சது உண்மை. இறந்து போன நண்பனுக்கு செய்யற கடமையா நினைச்சு அந்த பெண்ணுக்கு உதவறான். அவங்க 4 வயசு மகனை கொடைக்கானல் பள்ளியில் சேர்க்கத்தான் கூட்டிட்டு போனான். நீங்க அவனை சந்தேகப்படலை. ஆனா அவன் உங்க மேல சந்தேகப்பட்டு வேலையை விட்டு நிக்க சொல்றான். அப்படித்தானே? ஆமாம், அதுதானே உண்மை. உண்மை அதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் அவன் உங்க மேல வச்சிருக்கிற அதிகப்படியான அன்பு, பாசம். நீங்க இப்ப சொன்னீங்களே, திவாகர் அந்த பெண்ணோடு பழகிறது மற்றவங்க பார்வைக்கு தப்பா தெரியுது, ஆனா நான் அதை நம்பலைன்னு. அதேதான் உங்க ஆண் நண்பர்களோடு நீங்க சகஜமா பழகும்போது அது மற்றவங்க பார்வைக்கு தப்பா தெரியும். தன் மனைவியை யாரும் தப்பா பேசிடக்கூடாதுங்கிற எண்ணம் அவன் மனசில் இருந்ததால்தான் உங்ககிட்ட இது பற்றி பேசியிருக்கான். இன்னும் சொல்ல போனா தனக்கு சொந்தமானதை இன்னும் அதிகமாக பாதுகாக்க நினைக்கிற ஆர்வம். ஆனா அவன் சொன்னதை ஏற்க மறுத்தீங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க அவனோடு இருந்திருந்தா உங்களுக்கு தகவல் சொல்லாம உங்க அனுமதி இல்லாம எஸ்தருக்கு உதவி இருக்கவே மாட்டான். உங்களை தன்னோடு வச்சுக்கணும், உங்களை பாதுகாக்கணும். சொன்னதை புரிஞ்சுக்க மறுக்கிற உங்களுக்கு எப்படி புரிய வைப்பதுன்னு தெரியாமல் அவன் தேர்ந்தெடுத்த வழிதான் உங்களை வேலையை விட சொல்லி வற்புறுத்தினது. அப்பத்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்னு நினைச்சானே தவிர உங்களை அடிமைப்படுத்தவோ உங்க மேல் சந்தேகப்பட்டோ இல்லை. இதை என்ன நம்ப சொல்றீங்களா? சிரித்தாள். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். சரி, உங்க ஆபீஸில் வேலை பார்த்தாரே உங்களோட நண்பர் மோகன், அவர் எப்படி இருக்காரு? ஏன் அவரை பற்றி கேட்கிறீங்க? அவர் 10 நாளைக்கு முன்னால என்ன காரணம்னு தெரியலை, ஹைதராபாத்துக்கு மாறுதல் வாங்கிட்டு போயிட்டாரு. அவளை பார்த்து சிரித்தவன், அதுக்கு காரணம் திவாகர் என்றான். என்ன சொல்றீங்க? ஆமாம், அவன் ஒரு தலையாய் உங்களை காதலிச்சிருக்கான். உங்களுக்கு கல்யாணமான பிறகும் அதை நிறுத்தலை. நீங்க திவாகரோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியா வீடு எடுத்து தங்கினது அவனுக்கு வசதியா போச்சு. அதனால உங்களுக்கு உதவுற மாதிரி வீட்டுக்கு அடிக்கடி வந்தான். உங்க மனசு மாறும்னு காத்திருந்தான். திவாகருக்கு அவன் கைப்பட ஒரு கடிதம் எழுதியிருக்கான், படிச்சு பாருங்க. 4ஆக மடிக்கப்பட்ட காகிதத்தை எடுத்து அவள் முன் நீட்டுகிறான். திவாகர் அவர்களுக்கு, உங்கள் மனைவியின் காதலன் எழுதுவது. நானும் உங்க மனைவியும் உங்களோட கல்யாணத்துக்கு முன்பே ஒருவரை ஒருவர் விரும்பினோம்.
பெற்றோர் வற்புறுத்தலால் வினிதா உங்க மனைவியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. என்னை மனதில் வைத்துதான் உங்களோடு வாழ பிடிக்காமல் வெளியேறிவிட்டாள். இப்பவும் எனக்காக என்னை தனியே அடிக்கடி சந்திக்க வேண்டும் என்பதற்காக தனியாக வீடு பார்த்து தங்கியிருக்கிறாள். முடிந்து போன எங்கள் காதல் திரும்பவும் துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் ஓராண்டுக்குள் முறைப்படி உங்களிடமிருந்து விவாகரத்து பெற்று என்னை திருமணம் செய்வதாக சத்தியமே செய்திருக்கிறாள். சந்தேகம் இருந்தால் நீங்களே அவள் வீடு தேடி வரலாம். நாங்கள் இருவரும் ஒரு நாள் கூட தனிமையில் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பதில்லை. இனியும் வினிதாவோடு சேரலாம் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் அதை அழித்து விடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. வினிதாவின் மனதில் என்றும் வாழும் காதலன் மோகன். அட பாவி, மோகனா இப்படி எழுதியிருக்கிறான்? ராஸ்கல், நல்லவன் மாதிரி பழகி என்னை பற்றி இப்படி அபாண்டமாக. கூல்டோன் வினிதா, இதை திவாகர் சரியானபடி ஹேண்டில் பண்ணிட்டான். நேராக அவனை தேடி போய் சட்டையை பிடித்து, என்ன தைரியம் இருந்தா என் பெண்டாட்டியை பற்றி எனக்கே தப்பு தப்பாக எழுதுவ? எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற சின்ன இடைவெளியை பயன்படுத்தி உள்ளே நுழைய முயற்சி பண்ணின. சத்தியமாக அது நடக்கவே நடக்காது. என் வினிதாவை பற்றி எனக்கு தெரியும். கூட வேலை பார்க்கிறவன்ற முறையில் உன்கிட்ட நட்போடு பழகியிருக்கா. அவ உன்னை காதலிச்சிருந்தா சத்தியமாக என்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டா. அவ காதலிக்கிறாள்னு போய் சொன்னா நான் நம்பிடுவேன்னு பார்த்தியா? உன்மேல் விருப்பப்பட்டிருந்தா தைரியமாக பெத்தவங்க கிட்டே சொல்லி உன்னையே கல்யாணம் பண்ணியிருப்பா. அவளோட குணம் எனக்கு தெரியும். தனியாக இருக்கிறாள்னு அவகிட்ட வாலாட்ட நினச்சா உன்னையே இல்லாமல் பண்ணிடுவேன். ஜாக்கிரதைன்னு எச்சரிச்சான். முகம் வெளிரி நின்ற மோகனை பார்த்து, இங்கே பாரு, பிழைச்சி போகணும்னு எண்ணம் இருந்தா மரியாதையாக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடியே போயிடு. உனக்கு 10 நாள் அவகாசம் தர்றேன்னு சொல்லிட்டான். அப்படியே சிலையாக நிற்கிறாள் வினிதா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நட்போடு பழகினாலும் ஆண்களில் இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இதனால தான் அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்து பழகக்கூடாது, எதிலும் ஒரு எல்லை இருக்கணும்னு உங்களுக்கு புரிய வைக்க திவாகர் நினச்சான். உங்கள் பேர் கெட்டுவிடக்கூடாது, 4 பேர் பார்வையில் நீங்கள் தப்பானவங்களா தெரியக்கூடாதுன்னு தன் மனைவியை பாதுகாக்க நினச்ச திவாகரை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு இடையே விழுந்திருக்கிற இந்த கண்ணாடி திரையை அன்பு பாசம் என்கிற ஒரு சின்ன கல்லை விட்டெறிஞ்சு தூள் தூளாக சிதறடிக்கலாம். ஆனால் யார் அதை எரியறதுங்கிறது தான் இப்போ கேள்வி. ஈகோவை விட்டுட்டு யார் வேணும்னாலும் இதை செய்யலாம். உங்களை சேர்த்து வைக்க 3ஆம் மனுஷன் தேவையில்லை. நான் கிளம்புறேன் வினிதா. அவளிடமிருந்து பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வேகமாக நடந்து வெளியேறுகிறான் பரத். வள்ளி பூட்டிய கதவின் முன் நின்றிருந்தாள். என்ன, உங்கள் அம்மா இல்லையா? தெரியலைக்கா, கதவு பூட்டியிருக்கு. சரி வா, உள்ளே போகலாம். தன்னிடமிருந்த சாவியால் கதவை திறந்து உள்ளே நுழைகிறாள் வினிதா. எங்கே போனாள் அஞ்சலை? சொல்லாமல் எங்கும் போக மாட்டாளே. மதியம் சமைத்து வைத்த சாப்பாடு அப்படியே இருக்கு. அப்படியானால் மத்தியானமே போய்விட்டாளா? ஃப்ரிட்ஜிலிருந்து பாலை எடுத்து காய்ச்சி வள்ளிக்கும் அவளுக்குமாக காஃபியை கலந்து எடுத்து வந்தாள். இந்தா வள்ளி, காஃபி குடி. அம்மா வெளியே போயிருக்காங்க, வந்துடுவாங்க. காஃபி குடிச்சிட்டு நீ போய் கொஞ்ச நேரம் வெளியே விளையாடிட்டு வா, அப்புறம் படிக்கலாம். ஒரே மடக்கில் குடித்துவிட்டு சிட்டாக வெளியே ஓடினாள் வள்ளி. இவள் மனசெல்லாம் திவாகர் வந்து நிறைந்திருந்தான். என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த ராஸ்கல் மோகன் கண்டபடி எழுதியதை நம்பாமல் அவன் சட்டையை பிடித்து எச்சரித்து ஊரை விட்டே துரத்து இருப்பார். அப்படிப்பட்டவரையா சந்தேகப்படுவதாக நினைத்தேன். அப்படியானால் தப்பெல்லாம் என் மீது தானா? நான் தான் அவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் கோபப்படுத்தி. கல்யாணமானவள் என்ற நினைப்பு இல்லாமல் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பழகினால் ஆண்கள் அதை இப்படித்தான் தப்பாக புரிந்து கொண்டு மோகனை போன்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். பெண்களுக்கு சுய கட்டுப்பாடு தேவை. சுதந்திரம் என்ற பேரில் கணவனை மதிக்காமல் அவர்கள் கொடுக்கும் உரிமையை எல்லை மீறி பயன்படுத்தினால் என்னை மாதிரிதான் பேரு கெட்டு போய் தெருவில் நிற்க வேண்டும். என்னதான் நட்பென்றாலும் பழகுவதில் ஒரு வரைமுறை வேண்டும். மனதில் பல எண்ணங்கள் குறுக்கிட அப்போது கதவை திறந்து கொண்டு அஞ்சலை உள்ளே வந்தாள். என்ன அஞ்சலை, சொல்லாமல் எங்கே போன? சீக்கிரம் வந்துடுவோம்னு தான் போனேன். அந்த மனுஷனால் லேட் ஆயிடுச்சு.
என்ன சொல்றே? யாரு? என் புருஷன்தான். நம்ப முடியாமல் அவளை பார்த்தாள். அவன் திரும்ப வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். ஏதாவது தகராறு பண்ணினானா? எதுக்கு அவனோடு போன? என்னம்மா பண்ண சொல்ற? இன்னைக்கு திரும்பவும் என்னை தேடி வந்தான். வீட்டில் வச்சு பேச வேண்டாம்னு பார்க்குக்கு போனோம். காலில் விழாத குறையாக கெஞ்சுறான். தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உன் மேலே வச்சிருந்த அளவு கடந்த பாசத்தாலே எங்கே அந்த பாவி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவானோன்னு குடிபோதையில் சண்டைக்கு போய் அவன் கையை வெட்டிட்டேன். தப்புதான். எனக்கு நீ வேணும் அஞ்சலை. நம்ம புள்ளை வள்ளி, நீ, நான் திரும்ப புது வாழ்க்கை தொடங்குவோம். இனிமே சந்தேகப்பட மாட்டேன். உன் மேலே வச்ச பாசம்தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னை நம்ப அஞ்சலை. எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடு. நல்லபடியாக இருப்பேன். வேலைக்கும் சேர்ந்துட்டேன். உன்னையும் வள்ளியையும் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவேன். வந்துடு அஞ்சலைன்னு கண்ணீர் விடுறான். என்னம்மா செய்ய சொல்கிற? என்ன பண்ண போகிற அஞ்சலை? திருந்தி வாழ நினைக்கிறவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் சரின்னு சொல்லிட்டேன். தங்கறதுக்கு குடிசை பார்த்துட்டு நாளைக்கு சாயந்தரம் வர்றேன்னு சொல்லியிருக்கான். நான் கிளம்புறேன். தப்பாக எடுத்துக்காதேம்மா. என்ன அஞ்சலை சொல்கிற? உன்னை நம்பாம சந்தேகப்பட்டு அடுத்தவன் கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போய் வந்தவனை ஏற்றுக்கிட்டு அவனோடு குடும்பம் நடத்த போறியா? தப்பு பண்ணிட்டேன்னு திருந்தி வந்த பிறகும் ஏற்றுக்க மாட்டேன்னு ஒரே அடியாக ஒதுக்க முடியுமா? அவன் என் புருஷன்மா. தொட்டு தாலி கட்டினவன். இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம். நல்லபடியாக என்னோடு வாழ்ந்தா எங்களுக்கு சந்தோஷம்தானே. விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை. என் மேலே பாசம் வச்சிருக்கேன்னு சொல்கிறவன்கிட்டே விட்டு கொடுத்து வாழறது தப்பில்லைன்னு தோணுது. கதவை திறந்தவன் தன் எதிரில் நிற்கும் வினிதாவை பார்க்கிறான். கண்களில் பிரகாசம். என்ன வினிதா, வா வா. உன் மனசு மாறி என்னை தேடி வருவேன்னு நினைக்கலை. நான் தான் உன்கிட்டே கொஞ்சம் கோபமாக நடந்துக்கிட்டேன். அது தப்பு தான். என்னை மன்னிச்சிடு. இல்லைங்க, நான் தான் உங்கள் மனசை புரிஞ்சுக்காம என் மேலே வச்சிருக்கிற பிரியத்தால் தான் கோபப்படுறீங்கிறத தெரிஞ்சுக்காம உங்களை அவமதிப்பது போல நடந்துக்கிட்டேன். தப்பெல்லாம் என் மேலே தான். இனி நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம் வினி. வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். என்னோடு கடைசி வரை பாசமான மனைவியாக இருந்தால் போதும். உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலை. என்னை மன்னிச்சிடு வினி. என்னங்க, நீங்கள் போய் திரும்ப திரும்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் தாங்க மன்னிப்பு கேட்கணும். வேலைக்கு போனாலும் கல்யாணமான பெண், அதுவும் திவாகரின் மனைவிங்கிற நினைப்போடு மற்றவங்க கிட்டே எந்த அளவு பழகணுமோ அந்த வரைமுறைக்குள்ளே தான் பழகுவேன். உங்கள் மனசறிஞ்சு நடக்கிற வினிதாவாக என்றைக்கும் இருப்பேன். என்னை நம்புங்க. இருவரும் மாற்றி மாற்றி எறிந்த அன்பு பாசம் என்கிற கற்களால் இருவருக்கும் இடையில் இருந்த கண்ணாடி திரை பொலபொலவென்று நொறுங்க தன் மார்பில் சாய்ந்த வினிதாவை நேசமாய் தன்னோடு சேர்த்து இறுக அணைத்து கொண்டான் திவாகர். அவர்கள் நடுவே புக முடியாமல் இப்போது காற்று தவித்தது. இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.